மீண்டுமாய் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு மற்றொரு வாய்ப்பையும் கொடுத்து நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை தொடர்ந்து நம் மத்தியில் நிரூபிக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று வாழவே ஆண்டவர் இப்படி நம்மை நயங்காட்டி அழைக்கிறார். நம்ம ஒரு பாடல் பாடணும், அன்பின் கயிறுகளால். வாலிபர்கள்லாம் நாம் பாடணும். அந்த அன்பின் கயிறுகளால் என்ற வார்த்தை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தான் நான் காட்டுறேன். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் அப்படி அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்கள். இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். நான் எபிராயமை கைப்பிடித்து நடக்க பண்ணினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறது என்று அறியாமல் போனார்கள். 4ஆம் வசனம் 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன். ஆண்டவர் ஏதோ வடம் பிடிச்சி சங்கிலி போட்டு கடுமையான காரியங்கள் மூலமாய் நம்மை நேசிக்கலிங்க. ஆதியிலிருந்து ஆண்டவருடைய அன்பு இரக்கம் அன்பின் கயிறுகளினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கட்டி இழுத்து தம்முடைய ராஜ்யத்துக்கு அவர் நடத்தி கொண்டு அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆண்டவருடைய அன்பு பாருங்க, ஆகாரம் கொடுத்தேன். ஆனாலும் 5ஆம் வசனம், மனம் திரும்பவும் மாட்டோம் என்கிறதுனால் அவர்கள் காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டு நான் குணப்பட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீ குணமாக்குகிற தேவன். உம்முடைய அன்பு என்னை கட்டி இழுக்குது. ஆண்டவரே, அந்த நேசத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சில பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாது. அவங்களோட அன்பு புரியாமல் காலங்கள் கடந்து, பிரதர் சொன்னார்ல ஒரு நாள், அவங்க பாடையில் அவங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்ச பிறகு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்க பையன் வீட்டுக்குள்ளே வச்சு அழுதாராம். அதுபோல் நம்முடைய அறியாமை, நம்முடைய காரியங்களை அப்படி நம்ம விளங்கி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இந்த வாலிபத்திலே இளைஞனாக இருக்கும்போதே உடைய அன்பை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. மனம் திரும்பிடுற ஆண்டவரே, உடைய அன்பின் கயிறுகளாலே என்னை கட்டிருக்கீங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் இருதயத்தை வாலிபத்திலே நாம் ஆண்டவர் பட்சமாக திருப்பினா போதுங்க. அந்த வாலிபத்திலே தேவன் நம்மை நடத்துகிற வழிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதுசு. ஆண்டவரே, அருமையாய் தாவீதை போல் நம் இருதயம் உற்சாகம் அடையணும். சவுளை போல இல்லைங்க, தாவீதை போல. சவுல் பெரிய காரியங்களை செய்தார் ஆண்டவருக்குன்னு. ராஜ்யங்களை கட்டினார், பெரிய பெரிய காரியங்களை செய்தார், கோபுரங்களை கட்டினார். கீழ்ப்படியில் சவுல் என்ற சவுல் ஆதியிலே. ஆனால் தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அநேக காரியங்களை செய்தாலும் பெரிய பாவம் செய்தார். விபச்சாரம் செய்து கையுங்களவுமாய் மாட்டிக்கொண்ட அந்த தாவீதை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க ஈஸியா. ஏன்னா அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னித்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அருமையாய் ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொண்டார். சும்மா ஏற்றுக்கொள்ள, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றுக்கொண்டு அவன் மூலமாக தேவன் அநேக காரியங்களை செய்து நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு முன்மாதிரியாக தாவீதை காட்டி நம்மை உற்சாகமடை செய்து அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை நடத்துகிறாருங்க. அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் எப்பொழுது மனம் திரும்பினா மெய்யாகவே நாம் கேட்டது போல நம்முடைய காலைதோறும் நம்முடைய கிருபை புதுசு. ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் ஒரு வார்த்தையை காட்டணும். ஆதியாகம புஸ்தகம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சதுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆறாம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்துட்டு வந்து மனுஷர் மேல் ஆண்டவர் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கண்டும் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் விசனப்பட்டார், வருத்தப்பட்டார். இப்படி வருத்தப்பட்டு இருந்த ஆண்டவருக்கு ஒரு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைச்சது பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் அந்த இடத்துல என் பேரை எழுதி வச்சிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு உடைய கண்களிலேயே கிருபை கிடைத்தது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆண்டவரே எல்லலும் பாத்திரவான் நல்ல ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய அன்பின் கயிறுகளாலே கட்டி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்து, ஆண்டவரே என்னை இல்லாத என்னை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாலே வளர செய்தீரே, வாழ செய்கிறீரே. நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உடைய ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயங்களை ஆண்டவர் பட்சமாக திருப்பினா போதுங்க. இப்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னா
நோவா என்ன செய்தார் நம்ம வீட்டில் போய் படித்து பார்க்கணும். நோவா ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிந்தாருங்க. ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார், பேழையை கட்டுறாரு. அவர் 14ஆம் வசனம் 6:14, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குங்கிறாரு. நோவா போய் தன்னுடைய ஞானத்தின்படி வேறே ஒரு மரத்தினாலே கூட ஒரு பேழையை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன கொப்பேர் மரம், ஆண்டவர் என்ன மரம் சொன்னாரோ அந்த மரத்தினாலே கட்டுகிறார். அதுக்கு அளவு, உயரம், அகலம், நீளம், ஆழம் எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன அளவின்படியே செய்கிறார். அங்கே ஒரு ஜன்னலை வைக்க சொல்கிறாரு. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழத்தம் தாழ்த்தி அதை செய்து முடி அப்படிங்கிறாரு. நான் இதை படிக்கும்போது நோவாவுக்கு அவருடைய கண்களிலே எப்படி கிருபை கிடச்சிதுன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாங்களோ அப்படியே ஒரு இழை கூட ஒரு நகர்ந்து மாதிரி செஞ்சிருக்க மாட்டாருங்க. இப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியெல்லாம் அவர் செய்து முடிக்கிறார். 22ஆம் வசனம் 6:22, நோவா அப்படியே செய்தான். அவன் தனக்கு கண்ட தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு நான் கட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நோவா கட்டுனது போல அவன் கட்டி ஏதோ 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணி 120 பேரை கூட ரசிக்கலிங்க. 1000 பேர் ரசிக்கல, 500 பேர் ரசிக்கல. நீ உனக்கு கொப்பேர் மரத்தால் உனக்கு வேலையை உண்டாக்கு, உனக்கு ஒரு பிழையை உண்டாக்கு, உன்னதான் நான் கவர்ந்து பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டவர் சூசகமாக அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நோவா 120 வருஷம் பிரசங்கித்தாங்க, யாரையுமே ரசிக்கலாம் நடத்த முடியல அவரால். ஆனால் அவர் ஒன்று செய்தார், ஞானமாய் செய்தார். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரசிக்க தேவன் சொன்னபடியே வாழ்ந்தாருங்க. நீங்களும் நானும் நம்மை ரசிக்க, ஆண்டவரே நானும் என்னுடைய வீட்டாரும் ரசிக்கப்பட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எனக்கு உடைய கண்களிலே கிருபை கிடச்சிருக்க ஆண்டவரே. அந்த கிருபையை நான் அல்லல் திட்டிடக்கூடாது ஆண்டவரே. நானும் மனம் திரும்பிடுற இடத்துல வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கருத்தாய் நாம் ஆண்டவரை தேர்ந்தோம்னா ஆண்டவருக்கு நம்மேல் பிரியப்படுகிற ஆண்டவருங்க. அன்பின் கயிறுகளை நம்ம கட்டி இழுத்து ஏதோ ஆண்டவர் சும்மா ஒன்றுமே செய்யுங்க. தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொண்டார். நாம் பாக்கியவான்கள். ஏதோ வார்த்தையினாலோ அப்படி இப்படின்னு சொல்லிஇல்லைங்க, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பணம் கொடுத்து, கிரயங்கிறது பணம் கொடுத்து உங்களை என்னையும் ஆண்டவர் சம்பாதித்து கொண்டார். அவர் கொடுத்த பணத்துக்கு ரத்தத்துக்கு விலை, மதிப்பில்லாத அந்த விலை. ஆண்டவரே மதிப்பற்ற அந்த ரத்தத்திற்கு நான் பங்காளி ஆண்டவரே. நான் மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யுங்க. நான் கேட்டது போல இன்னைக்கு நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே. என்மேல் நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கீங்களே, உங்களுடைய அன்பை விளங்கிக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயம் கடினமாக இருக்க ஆண்டவரே, என்னை இருதயத்தை உடைத்து ஆண்டவரே பட்சமாய் திருப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பும்பொழுது நம்முடைய வார்த்தைகளையும் ஜபத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே இருந்து கவனிக்கிறாருங்க, பார்க்கிறார். தம்மை தேடும் உணர்வுள்ள ஜனங்கள் உண்டோ என்று ஆண்டவர் ஆதியிலிருந்து ஆர்வமாய் தேடுகிறார். இப்படி உணர்வாய் உற்சாகமாய் ஆண்டவரை தேடுவதே நாம் தீவிரமாக இருந்தால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம். நாங்கள் நேற்று உபவாச கூட்டத்தில் அந்த வார்த்தைகளை தியானித்தோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அங்கே இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என பெயர் கொண்ட மனுஷன் பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியுங்கிற மனுஷன் புறஜாதி மனுஷனுங்க. ஆண்டவர் அவனுக்காக வரல, சொந்த ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடல, ஏற்றுக்கொள்ளல. ஆனால் தேடாத அந்த புற மதஸ்தார் கொர்நேலியு ஆண்டவரை தேடுறாருங்க. எப்படி அருமையாக தேடுறாரு பாருங்க. தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தன் வீட்டார் அனைவரோடும், ஏதோ பிள்ளையோ மனைவியோ அவன் தள்ளி இல்லைங்க, வீட்டார்னு சொந்த பந்தத்துக்கு கூட அவர் சொல்லியிருப்பார், நான் நம்புகிற ஆண்டவரை நீங்களும் தேடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டார் அனைவரும் கூட சேர்ந்து தேவனுக்கு பயந்து, ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்லி எழுதுறாருன்னா ஏதோ சும்மா மேம்போக்காக எழுதியிருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான் சொன்னது போல இங்கே கொர்நேலியு தேவனுக்கு பயந்தான். தேவனுக்கு பயப்படுறதுங்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் வாயால் சொல்லிட்டு போயிடலாம். ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயங்கிறது யாரும் பார்க்காத, யாருக்கு கண்களையும் படாத அந்த பகுதியிலே என்னுடைய இருதையும் சிந்தையும் எப்படி இருக்கு ஆண்டவரே? நான் பயந்து தான் வாழ்கிறேனா, பயந்து தான் பேசுகிறேனா? ஆண்டவரே எனக்கு உமக்கு உண்மையில இருக்கிற பயம்தான் என்னை இப்படி நடத்துதா? நான் இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்டு வாழணுங்க. ஆண்டவரே நான் பயந்து வாழ உதவி செய்யுங்க. நான் தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் இருக்க உதவி செய்யுங்க. பாவத்தை நான் எதிர்க்க உதவி செய்யுங்க. பழிக்கு பழி வாங்காமல் இருக்க உதவி செய்யுங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசாமல் இருக்க உதவி செய்யுங்க. நானும் என் வீட்டாரும் சேவிக்க தேட உதவி செய்யுங்க.
என் இருதயங்களை குணப்படுத்துங்க. இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரத்தில் கரிசனையாய் நாம் இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதுங்க. இப்படி தேடுகிற நம்முடைய இருதயங்களிலே அவர் மகிழ்வார். நம்முடைய இருதயங்கள் இப்படியெல்லாம் ஆண்டவரை தேடி உற்சாகம் அடைஞ்சு, ஆண்டவரே நான் நம்மை தேட வந்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை என்னோட பேசுங்க அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே நம் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் பேசுவார். இங்கே இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு தேவதூதன் வந்து அவன்கிட்ட பேசுகிறாரு. பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவங்க தேவதூதன் வந்து கேட்குறாரு, பார்க்குறாரு. அவனை உற்று பார்த்து அவனே அவன் பயப்படுறான். பயந்து, ஆண்டவரே, ஒரு தேவதூதன் வந்து அவனுக்கு முன்பாக நின்று பார்க்கும்போது அவர் பயப்படுறார். பயந்து, ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது. நீ இப்பொழுது யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ன மறுபேர் கொண்ட சீமோனை கூப்பிட்டு வா, அழைச்சிட்டு வாங்கிறாரு. அவன் உன் வீடு எங்க கடலோரத்தில் இருக்கிறது, அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ என்ன செய்ய வேண்டியங்கிறத, நீ செஞ்ச காரியங்கள்லாம் என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டிட்டுப்பா. நீ இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மனுஷனை அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே கொர்நேலியு உடனே ஆள் அனுப்புகிறாரு. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் தேவபக்தியில் ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி பேதுருவை போய் கூட்டிட்டு வாங்குகிறாரு. அவங்க கிளம்பி பேதுருவை கூப்பிட போகிறாங்க. கூப்பிட போகும்போது பேதுருக்கு ஒரு கனவு ஆண்டவர் தருகிறார். அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து விளங்கிங்க. பேதுரு தீட்டுங்கிறதெல்லாம் தொட மாட்டார், செய்ய மாட்டார், சாப்பிட மாட்டார். பேதுரு அப்படி இருந்த மனுஷனுக்கு தேவன் தான் பேதுருக்கு உணர்த்த காரியங்களை செய்கிறாரு. உடனே பேதுருவை தேடிட்டு அந்த கொர்நேலியு மனுஷரெல்லாம் பேதுரு வீட்டுக்கு வரும்போது பேதுருவோட கனவுலையும் ஆண்டவர் பேசுகிறார். பேசின பிறகு, பேதுருவே, உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டு வாசலில் 3 பேர் வந்து நிற்கிறாங்க பாரு, அவங்க கூட நீ போ அப்படின்னு சொல்லுவார். 20ஆம் வசனம். இதோ 3 மனுஷர், 19ஆம் வசனம் கடைசியில், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ என்று அவனுக்கு சொன்னான். உடனே பேதுரு சரின்னு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு, நீங்கள் தேடுற மனுஷன் நான் தான், என்ன காரியத்துக்காக வந்துடுறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதற்கு 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்றும் சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார். தேவதூதன் சொல்லி எங்கள் முதலாளிகிட்ட கொர்நேலியுட்ட பேசுனதை அப்படியே சொல்கிறாங்க. உடனே பேதுரு கேட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு அவங்கள அழைச்சிட்டு போய் காரியங்களை பேச போகிறார். தொடர்ந்து அந்த வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். இப்படி வந்தவொடனே பேதுரு கேட்குறாரு. திரும்ப 32ஆம் வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்ற மறுபேறு கொண்ட சீமோனை வரவேற்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே வந்து அது 34ஆம் வசனம். பேதுரு வந்துட்டார். வந்து எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்றான். கொர்நேலியு சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் வந்து கூடியிருக்கிறோம். பேதுருவே, தேவனுடைய மனுஷரே, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்காரங்க வீட்டார் எல்லாரும். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, அப்போதான் ஆண்டவருடைய மனுஷன் பேதுரு பேச தொடங்குறாரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும், ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவனே இல்லைங்க. உண்மை இல்லவனுக்கு கர்த்தர் உண்மை இல்லவர், மாறுபாடுகிற எனக்கு தேவன் மாறுபடுகிற தேவன், நீதி உள்ளவனுக்கு அவர் நீதி உள்ளவர். இப்படி நம்ம ஆண்டவர் அப்படி நம்ம இருதயங்களை உயர்த்தி பார்க்கணும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தினாலும் ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து சொல்லிட்டே வராரு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடினாலே அவர்கள் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாரையும் சுற்றி திரிந்தார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட வேண்டியதாக இருந்தது.
அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டதினாலே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து அங்கே சாட்சிகளை சொல்லிக்கிட்டே வராரு. இப்படி அவர்கள் பேசும்போது 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் கடந்த நாளை படிக்கும்போது மிகவும் என்னுடைய இருதயத்தில் உற்சாகம் அடைஞ்சது. ஆண்டவரே, ஏதோ நான் பரிசுத்த ஆவியை தாங்கன்னு சொல்லி முழங்கால் படிட்டு மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டாம். சபையில் சகோதரர்கள் பேசும்போது, ஆண்டவரே அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் கேட்டால் போதுமே ஆண்டவரே, நான் அருமையாய் நேர்மையாய் சுத்த இருதயத்தோடு ஆண்டவரே இந்த சகோதரன் மூலமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நான் கேட்டால் போதுமே, அந்த வார்த்தைகள் என்னை உங்களுடைய ஆவியினாலே என்னை மாற்றிடுமே. இவங்க எல்லாம் புறஜாதி மனுஷருங்க. எல்லாரும் பேதுரு பேசும்போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகோதரர்கள் பேசும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் யாருக்கு எந்த மதிப்பு வேணோ கொடுத்துங்க, அதை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பூமியில் இதெல்லாம் ஜீரோ. நித்தியத்துக்கு நாம் போக அங்கே நாம் ஆயத்தமாகணுங்க. இந்த யார் இப்படி ஒன்று பேசுகிறோம். தாவீதில் போய் யோவா பேசுவார், தாவீதை ஜெயிக்கவே முடியாது. தாவீதின் பேச்சு பலத்தது அப்படின்னு சொல்லி தாவீதை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தாவீதை சந்திப்பார் மனம் திரும்ப. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நித்தியத்துக்கு நாம் ஆயத்தமாகறோம். அதனால் பூமியில் எந்த மனுஷன் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் அந்த வாயின் வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஆவியை என் மேலே அமர பண்ணுவீங்க. இப்படி அமர பண்ணினார். பேதுரோடு கூட வந்திருந்த இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள பரிசுத்த விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்படி உண்மையாய் நாம் ஆண்டவரை தேடி நீதியாய் ஆண்டவருக்கு வாழும்போது தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நாம் இந்த பூமியில வாழ நமக்கு உதவி செய்வாருங்க. நாம் மெய்யாவே ரட்சிக்கப்படாத தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாரம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அடுத்த வாரம் புரியும். போன வாரம் பேசுனது நமக்கு புரியாமல் இருக்கலாம், அடுத்த வாரம் அவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு புரியுங்க, நிச்சயமாகவே புரியும். ஆண்டவரே, எனக்கு அந்த புரிதல் உள்ள மனசை தாங்க ஆண்டவரே. யார் மூலமாக நீங்கள் என்னோட பேசுவீங்க ஆண்டவரே. நான் விசுவாசம் உள்ளவனா என்னுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, என்னுடைய ஆவியினாலே என்னை தொடுங்க. இப்படி நாம் உண்மையாகவே ஆண்டவரை நாம் நேர்மையாய் தேடணும்னு செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வாருங்க. ஆண்டவரை தேடுவதுங்கிறது ஏதோ நாம் அப்படி விழுந்து விழுந்து நாம் வேதத்தை படித்து ஜெபம் பண்ணி நாம் உண்மையாய் நேர்மையாய் உத்தமமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் வாழ்கிறேனே, அதுவே போதுங்க. இயேசுவை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருந்தேன்னு சொல்லி இயேசுவின் மேல் ஆண்டவர் 2-3 தரம் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவரை ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்ன செய்தார்? போய் பொழுதுக்கும் ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரா? வாய்ப்பு கிடைக்கும் போது படித்தார், காரியங்கள் செய்தார். அதெல்லாம் குறிப்பிட்ட டைம் தாங்க. தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பூரணமில்லாத சகோதர சகோதரிகளுக்கும் கீழ்ப்படிந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அப்படியே அவர் 12 வயசுல எருசலேமில் இருந்து விட்டார். 2:43 அப்படி இருக்கு. பிள்ளையாக இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரிய வந்தது. 45ஆம் வசனம், அவர்கள் இயேசுவை காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பிறகு அவரை கண்டுபிடிச்சி இப்படி காரியங்களை தெரியுது அவருக்கு. 49ஆம் வசனம், அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதா என்று அறியீர்களா என்றார். அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் தன்னுடைய பூரணமற்ற குடும்பத்தில் போய் கீழ்ப்படிந்திருந்தார்னா பிதா நடத்துகிறார். என்ன இந்த சூழ்நிலையில் வச்சு ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி இயேசு கிறிஸ்து மூலமாக தாங்க அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். சாப்பாட்டுக்கு அவங்க உழைச்சார். இயேசு பிதாவின் காரியங்களை செய்த இயேசு தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கும் அக்காரியங்களை செய்துட்டு அவர் 30 வயசுக்கு பிறகு ஊழியத்துக்கு வரும்போது தான் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஏதோ ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக பிதா பிரியப்படலைங்க. பிதாவின் வார்த்தைகளை கேட்டு இயேசு நமக்கு முன்மாதிரியாய் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரே. ஆண்டவரே, நானும் என்னுடைய சூழ்நிலைகளை கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கீழ்ப்படுகிறேன். என்னை நீங்கள் குடும்பமாய் சபையில் சேர்த்துருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தின் மூலமாய் உங்களுடைய நாமம் மேம்படணும். என்னுடைய பிள்ளைகள் மூலமாய், என்னுடைய சூழ்நிலை மூலமாய் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன்.
இப்படி நாம் கீழ்ப்படிஞ்சாதாங்க நம்ம மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். எந்த ஜனத்திலும் எந்த ஜாதியினரும் அவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனா, நீதினா ஏதோ தான தர்மங்கள் பண்ணுறது, ஆஸ்பத்திரியில் போய் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. நம்ம காரியமே பெருசாக இருக்குது. ஆண்டவரே, நான் என்ன நீதி செய்ய முடியும்? ஒரு நீதி என்னால் செய்ய முடியாது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சிட முடியுமே. பாவம் செய்யாமல் வாழ நீங்கள் செய்கிற உதவிகளை நான் கேட்டு பாவம் செய்யாமல் நான் வாழ முடியுமே. ஆண்டவரே, ஆவியானவரே, என் மேல் இறங்குங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்ம இருதயங்களை விசாலமாய் ஆண்டவர் பக்கமாக திருப்பினா போதுங்க. இப்படி உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நான் மாத்திரம் ஆண்டவரை இப்படிலாம் அருமையாய் தேடுங்க. தேடும் பொழுது இருதயத்தில் மகிழ்ச்சி தன்னாலே உண்டாகும். ஏசாயா 66ஆம் அதிகாரம், அது கடந்த நாளில் நான் படித்து விசுவாசித்து நான் கடந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியங்கள். 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம், பக்கம் 870 பழைய ஏற்பாடில் 4ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. 64:4, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றது முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆண்டவர் நம்மை குறித்து செய்ய நினச்சிருக்குது யாருக்குமே தெரியாதுங்க. நான் சொன்னது போல் தாவீது அவ்வளோ பெரிய கொலகாரன், ஆண்டவர் அவனை நேசிச்சார். சவுல் ஒன்றுமே பாவம் செய்யலையே, ஏன் சவுலை தண்டிச்சாருன்னா ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. நேர்மையுள்ள மனுஷர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்தா போதுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்க இந்த சூழ்நிலையிலேயே நான் உண்மையாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு கொடுத்துருக்க வருமானத்திலே நான் போதும் என்ற மனதுடனே திருப்தியாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் முதலாவது, மற்றையெல்லாம் எனக்கு ரெண்டாவது. ஆண்டவரே, நீங்கள் முதல். நீங்கள் கொடுத்த குடும்பம் அடுத்தது தான் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த காரியங்கள்லாம் அடுத்தது தான். முதல்ல நீங்கள் தான் ஆண்டவரே. நாம் மனப்பூர்வமாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுங்க. தாவீதை போல எல்லாவற்றையும் உம்முடைய கையிலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இப்படி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு திராணி எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த திராணியை கூட நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் நம் இருதயங்களை ஆண்டவர் பட்சமாய் உடைத்து திருப்பணுங்க. ஏதோ ஆண்டவருடைய அன்பின் கயிறு எனக்கு வந்திருக்கு, நான் சபையில் வந்து உட்காந்து தூங்கிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதுங்கிற நினைப்பு நமக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் சபைக்கு போகணும் போகாட்டிலும் வீட்டிலே என் வீடு குட்டி பரலோகமாக இருக்குன்னு ஆண்டவரே, நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் சமாதானமாய் சந்தோஷமாய் பேசுகிறோமா? சந்தோஷமா? தம்பி, நீ என்னப்பா செய்கிறா? போறியா வர்றியா? என்னம்மா செய்கிற? சமைக்கிறியா? சந்தோஷம். வேற ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் நீங்கள் இணைத்த அந்த திருமணத்திலே உங்களோட நாமத்தை நான் மையப்படுத்தணுமே. நான் எத்தனை ஆண்டுகளாக நான் அப்படி இல்லைங்க. கரடான மனுஷன், முரடான மனுஷன், போக்கிரி. என்னை சபையில் வைத்து ஆண்டவர் போஷித்தார். என்னை நடத்தின தாசர்கள் எனக்கு செம்மையாய் காரியங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. நான் இது போல் நான் செம்மையாய் கேட்டேன். ஆரம்பத்தில் அறகுறையாக கேட்டாலும் போக 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 ஆண்டவரே, சபைக்கு போகிறது எனக்கு ஒரு சடங்காச்சாரமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகளை கேட்டால் யாவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீங்களே, இதுவே எனக்கு போதும். ஆண்டவரே, நான் வார்த்தைகளை கவனமாக கேட்குறேன். நம்ம கடந்த நாள் தியானிச்சோம்ல, ஒரு பவுல் பேசும்பொழுது ஒரு முடவன் பவுலுடைய வார்த்தைகளே கவனித்த பொழுது அவருடைய வல்லமை பெறப்பட்டு அவனுடைய கையில் இருந்த கரடுகளும் கால்களும் குணமாகினது. ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள அவிசுவாசம் நீங்கள் கூட நான் இப்படி இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னோட அவிசுவாசம் நீங்கள் உங்களோட வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. சபையிலே நீ பேசுகிற உங்களோட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் கேட்டு குணமடைகிற ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே உங்களிடத்தில். இப்படிலாம் நாம் இருதயங்களை ஆண்டவர் பட்சமாக திருப்பினா இன்றே உனக்கு ரச்சனையினால் இன்னைக்கு நீ என் கூட பரதேசியிலே இருப்பாய். கல்லன் ஆண்டவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. வேறு ஒன்றத்தையும் பார்க்கல. அவர் தன்னுடைய நீதியோ தன்னுடைய காரியங்களையோ ஒன்றுமே சொல்ல. ஆண்டவரே, நியாயப்படி நான் இந்த பூமியில் எனக்கு இந்த சிலுவை எனக்கு சரிதான் ஆண்டவரே, உங்களுக்கு அப்படி வந்திருக்கே, இந்த ஜனங்கள் இப்படி உங்களை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே பார்க்குறாரு. அவர் ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தா நீ எனக்கு இன்றைக்கு என்னுடைய கூட இருப்பான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கே பேசிக்கிறாங்க. இப்படி நம்மளுடைய சூழ்நிலை மத்தியில் நாம் ஆண்டவரே பார்க்கணும். ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் பார்க்குறேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகளில் நான் இரக்கமாக இருக்க உதவி செய்யுங்க, தயவாக இருக்க உதவி செய்யுங்க. சொந்த குடும்பத்தில் நான் செம்மையாக இருக்க உதவி செய்யுங்க. காலை தோறும் உண்மை ஆண்டவரே, நீங்கள் என்னை எழுப்புறீங்களே, நான் கற்றுக்கொள்ளணுமே, என்னுடைய செவிகளை திறங்க ஆண்டவரே. எல்லாமே நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதியணுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒருத்தர் நம்ம கேட்டது போல் நம்ம சூடாய்த்த மாட்டாங்க. ஆண்டவரே, நானே எழுந்து நானே உண்மை தேடி நானே இந்த காரியங்களை கண்டுகொள்ள உங்களுடைய ஆவியை தாங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்த ஆவியினால் நடத்துங்க. நீங்கள் உங்களுடைய ஆவியை எனக்கு தந்தால் போதும் ஆண்டவரே. இந்த ஆவியானவர் நடத்துவார். எது தீமை, எது சரி, எது தப்பு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருவீங்க ஆண்டவரே.
உங்களுடைய வழிகளிலே நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதுங்க. இப்படி மனம் விரும்புகிற நம்மேல் ஆண்டவர் மிகுந்த பொறுமையாக இருக்கிறார். நம்ம கேட்டது போல் இந்த வருஷமும் இருக்கட்டும், கொத்தி எரு போடுகிறேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி தோட்டக்காரர் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிறாருங்க. இப்படி நம்ம மேல் இரக்கமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் புறந்தள்ளக்கூடாது. ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஏதோ பிழையை கட்டினாரு, சரி ஏதோ 1000 பேர் உள்ளே போவாங்க போலுன்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். அவன் தன் வீட்டாரை ரட்சிக்கவே இந்த பிழையை உண்டாக்கினார். 8 பேர் அவங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து 8 பேருமே பேடையில் போய் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, நான் கேட்கும்போது உங்களோட ஆவியினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி ஏசியா அப்படி கேட்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை உம்முடைய வழிகளிலே மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளிலே உண்மை நினைக்கிறவர்களையும், நம்முடைய வழிகளில் இல்லைங்க, மகிழ்ச்சியாக நான் ஆண்டவர் உட்கார்ந்து ஆண்டவருடைய வழிகளிலே நான் அவரை நினைக்கணுமே. நம்மளுடைய இருதயங்கள்லாம் இப்படி ஆண்டவரே என்னுடைய வழி இருக்கு ஆண்டவரே, அது என்னுடைய வழி எனக்கு விருப்பமாக இருக்குது, என்னுடைய வழி மரண வழி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் எனக்கு விருப்பமானதை செய்ய தான் ஆண்டவரே சொல்லுது, நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வழிகளுக்கு என்னை திருப்புங்க. ஆண்டவர் திருப்பினா போதுங்க, அது மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகுங்க. ஐயாவே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்ய நினைச்சிருக்க காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆண்டவருடைய வழிகளே வேறங்க. ஆண்டவருடைய ஞானமே பெருசு, நமக்கு புத்தி கெட்டாத ஞானம். அந்த தாவீது அவர் அபிஷேகம் பண்ணும்போது வீட்டில் பிள்ளைங்கள் இருக்கிறதே ஈசாயை மறந்துடுறாரு. சாமுவேல் தடுமாறுறாரு, உனக்கு இவ்வளோ தான் நான் பிள்ளைகள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து சாமுவேலுக்கு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஈசாய்க்கு இல்லை ஒருத்தவங்க ஆடு மேய்க்கிறான்னு சொல்லி தாவீதை தேவன் நினைப்பூட்டுகிறார். நம்மை மறந்து விடுகிற தேவன் இல்லைங்க. தாவீதை போல ஆண்டவராக இயேசுவை போல குடும்ப சூழ்நிலையிலே கீழ்ப்படிந்து வாழுறோமா? ஆண்டவரே என்னுடைய கொடுத்த எனக்கு மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்க சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்க பலத்திற்காக நன்றி ஆண்டவரே, இந்த கொஞ்சம் பலத்தோடே உண்மை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய இருதயங்கள் இப்படி சந்தோஷம் பொங்கணுங்க. மகிழ்ச்சியாய் வாழ நாம் விரும்பணும். ஏதோ மகிழ்ச்சினா ஏதோ நம்மை இயற்கையாகவே நாம் சந்தோஷப்படுத்திட்டு அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாக உம்முடைய காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க, தேவனை தேட உதவி செய்யுங்க, என் இருதயத்திலே உம்முடைய ஆவியை நீங்கள் தருவீங்க ஆண்டவரே, நான் சந்தோஷமாக வாழ முடியும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. பிதாவுக்கு இயேசு உதவி செய்தார். பிதா இயேசுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். பிதா எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பூமியிலே செய்தாருங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ நாளைக்கு உன்னை கொண்டு போட போகிறாங்க, ஏரோது உன்னை கொண்டு போட போகிறாரு, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்குறாங்க. என்னை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது, இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் நான் உயிரோடு இருப்பேன். ஆண்டவர் இயேசு அப்படி தீர்க்க தரிசனமாக தைரியமாக சொல்கிறாரு, இன்னைக்கு நாளை மறுதினமும் இருப்பான், இங்கே யாருமே சாக மாட்டான்னு சொல்லி போய் அந்த நரிக்கு சொல்லுன்னு சொல்லி ஏரோதுக்கு பதில் சொல்கிற ஆண்டவர். இப்படி நம்முடைய ஆண்டவரை நாம் தைரியமாய், ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, எனக்கு வருகிற சூழ்நிலையிலே நான் உண்மையாக வாழணுமே, நீதியை செய்யணுமே, உங்களுடைய இரக்கமாக இருக்கணுமே, தயவாக இருக்கணுமே, அன்பாக இருக்கணுமே. நான் எத்தனை வருஷங்களாய் சபைக்கு வந்து கற்றுக்கொள்ளாத மூடனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நாம் தாழ்மையாய் போனால் நமக்கு ஆண்டவரே கற்றுத் தருவாருங்க. காலைதோறும் தேவன் இயேசுவை எழுப்பினார். இயேசு போய் கற்றுக்கொள்வதை போல கேட்கும்படி அங்கே போய் முழங்கால் படுகிறாரு. பிதாவே அவருடைய செவிகளை திறக்கிறார். ஆண்டவர் அதுக்கு எதிர்க்கவே இல்லை. இயேசு எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. நாமளும் சூழ்நிலையில் நாம் எதிர்க்கவும் வேண்டாம், பின்வாங்கவும் வேண்டாங்க. ஆண்டவரே ரம்மியமாய் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் கற்றுத்தர வந்திருக்கீங்க ஆண்டவரே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்னு சொல்லி எழுதியிருக்க ஆண்டவரே. நான் தான் ஆண்டவரே கற்றுக்க தெரியாமல் நான் வேற ஒன்று கற்றுக்கிறேன். போய் எப்படி 5 வச்சா 10 கிடைக்கும், 10 வச்சா 100 கிடைக்கும்னு சொல்லி நான் அப்படி போகிறேன் ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, நான் என்னுடைய வழிகளை விட்டு திரும்பிடுறேன், உம்முடைய வழிகளிலே நான் நடக்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்தார். அன்னைக்கு கொர்நேலியை சந்தித்த பேதுருவை போல நம்ம தேவ மனுஷர்கள் சந்தித்து நமக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. நாம் செவி கொடுத்து கேட்டால் பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இறங்கி நம்மளுடைய உற்சாகப்படுத்துவாருங்க. ஏதோ நம்ம வந்தோம் போனோம், சபை கூடணும், ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடணும், இதெல்லாம் நமக்கு வாரத்தில் ஒரு நாள். ஆனால் மற்ற 7 நாளும் ஆண்டவரே, இந்த 7 நாள் என்னோடய குடும்ப வாழ்க்கையிலே நான் சமாதானமாய் சந்தோஷமாய் என்னோட 7 நாள் வாழ்க்கையை நான் 8ஆம் நாள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரே. முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னுடைய 7 நாள் வாழ்க்கையை நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில் பிரதிபலிக்கிறேன். உங்கள் சபைக்காய் நன்றி, எனக்காக நீங்கள் செய்த மகப்பெரிய அந்த கிருபைக்காய் நன்றி, என் மேலும் எனக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கிறது.
நீங்கள் ஏதோ நான் சொன்னது போல் கயிறு போட்டு ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்தலைங்க. அன்பின் கயிறுகளை நம்மை கட்டி இழுக்கிறார். ஆண்டவரே நான் வந்துடுறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துறீங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகளுக்கு தக்கதாக என்னை நடத்துறீங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்பி குணப்பட விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம இருதயங்களை தேவன் பட்சமாக திருப்பணுங்க. இதில் தான் நம்ம குளறுபடியாகி நின்று போயிடுறோம். ஆண்டவர்கிட்ட போய் அப்புறமா இதெல்லாம் ஆண்டவருங்கிறது மூணாவதாக நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முதலும் முடிவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் திரும்பினா போதுங்க. நம்ம மெய்யாக ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். 64ஆம் அதிகாரம் எஸ்ஐயா படித்தோம். 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களை தேடப்பட்டேன். கொர்நேலியுவுக்கு புறஜாதி மனுஷன், விசாரிக்காத மனுஷன், அவர் தேடுகிறார் ஆண்டவர். என்னை தேடாதிருந்தவர்களால் கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். அப்படியே தொடர்ந்து அந்த வசனங்களை படிச்சுன்னா அதுக்கு 65:10 பாருங்க. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் நாட்டு தொழுவமாகவும் ஆகூரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் கிடைக்கும். இப்படி நம்முடைய அந்த காரியங்கள் பண்ணுகிற எல்லாமே 64, 65, 66 அதிகாரங்களில் ஆண்டவர் நம்ம இருக்கிற அவரோட அன்பை விளங்க பண்ணுகிறாருங்க. நான் மாத்திரம் ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. 66ஆம் அதிகாரத்தில் கடைசியாக பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. 66:12 இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவிலிடமாக பாய்முடி செய்கிறேன். அப்போது நீங்கள் குடிப்பீர்கள், உங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இப்படி ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன். நமக்கு ஏதோ வந்த உடனே சட்டுன்னு ஒன்று காரியங்கள் நடக்குன்னு நம்ம விரும்புகிறாங்க. நல்ல ஒரு விவசாயி அந்த விதை முளைச்சி வர வரைக்கும் பொறுமையாக இருப்பார். ஏதோ ஒரு நாள் 2 நாளில் கிடையாது, அதுக்கு 30 நாள் 60 நாள் 90 நாள் கணக்கு இருக்குது. அந்த 90 நாள் வரைக்கும் அந்த விவசாயி பொறுமையாக அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து அதிலிருந்து உன்னை எதிர்பார்ப்பார். அதுபோல் நம்மளும் ஆண்டவரத்தில் போய் ஆண்டவரே நான் நீங்கள் விரும்புகிறபடி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னிடத்துல நீங்கள் ஆண்டவரை விரும்புகிற காரியங்களை செய்ய நீங்கள் எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் செம்மைப்பட எனக்கு உங்களுடைய ஆவியை தாங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மனம் மாற உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவர் உங்களே என்னை தேற்றுவாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நாம் பயந்து நடுங்கி இல்லை. ஆண்டவரே உமக்கு பயந்து நடுங்கி வாழ உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசுவை நான் கனம் பண்ண உதவி செய்யுங்க. தைரியசாலிகளாய், விசுவாசத்திலே தைரியம் உடையவர்களாய் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய வல்லமை நம்ம மேல் நிச்சயமாக இறங்குங்க. பயப்படவே வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பயம் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படணும். பூமியில் உள்ள எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட வேண்டாம். தேவனுக்கு பயந்து ஆண்டவரே நான் உமக்கு பயந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என் அந்தரங்கத்தில் நீங்கள் கவனிக்கிற தேவனாக இருக்கீங்களா ஆண்டவரே? என் அந்தரங்க வாழ்க்கையை நீர் பார்க்கிறீரே. உம்முடைய கண்கள் உம்முடைய வல்லமை விளங்க செய்ய என்னை நோக்கி கொண்டிருக்குது ஆண்டவரே. அந்த விஷயத்தில் நான் ஞானம் இல்லாமல் போயிடக்கூடாது. உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ள நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, குணப்பட விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்மை தாழ்த்தும் போது இப்படி தாழ்த்தி தேடுகிற நம்மேல் தேவன் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியை தர முடியுங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாரு. ஒரு தூதன் அந்த மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. பேசும்பொழுது 14ஆம் வசனம் 11-14 நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான்னு சொல்லி தேவதூதன் கொர்நேலியுவுக்கு சொல்கிறாரு. அதாவது நீ போய் பேதுருவை கூட்டிட்டு வா, கொர்நேலியுவே நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை பேதுரு உனக்கு சொல்லுவான்னு சொல்கிறாரு. நான் கடந்த நாளில் பிரதர் நேற்று தியானிச்சாங்க, ஏன் அந்த தேவதூதனே அவருக்கு சொல்லியிருக்க கூடாதா? தேவதூதன் போய் கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி இயேசு கிறிஸ்துவ குறித்து பேதுருங்கிற மனுஷன் மூலமாக தான் சொல்லணுமா? தேவதூதனே பேதுரை விட பல மடங்கு ஞானமாக சொல்லியிருக்கலாமே. தேவதூதனுக்கு சொல்ல முடியாதுங்க. தேவதூதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களையும் என்னையும் போல பாடுள்ள மனுஷன் கையிலே தேவன் தம்முடைய கிருபையை தந்து ரட்சிப்பை தந்து மீன் பிடிக்கிற பேதுருவை கூட்டிட்டு அவருடைய அன்பை அவனுக்கு காட்டி ரட்சிப்பை அவனுக்கு காட்டி ரட்சிக்கப்பட்ட பாவி பேதுரு, ரட்சிக்கப்பட்ட அருணாச்சலம் நான் போய் இன்னொருத்தனுக்கு ஒன்று சொல்லும்பொழுது அந்த ரட்சிப்பு அவனுக்கு எப்படி போய் சேரும்? என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கடந்து போன வழிகளெல்லாம் நான் சொல்லும்பொழுது அந்த கொர்நேலியுவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிரதர் நீங்கள் அப்படி பாடுபட்டீங்களா? இப்படி உங்களை வாழ்க்கையில் போனதா? நீங்கள் இப்படிலாம் துன்பத்தை அனுபவிச்சிங்களா?
இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களே, ஆண்டவர் என்ன அப்படி நடத்தினார் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த பேதுரு கொர்நேலியுவுக்கு சொல்லும்பொழுது அவனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும். நான் கடந்த நாள் அப்படி கொர்நேலியுவுக்கு தேவதூதனே சொல்லியிருக்கலாங்கிறதுல சாத்தியம்தான். பிதா அப்படிலாம் அனுமதிக்கவே இல்லைங்க. ஒரு மனுஷனையும் ஆண்டவர் அவரை நடத்தி, பேதுருவை நடத்தி, மீன் பிடிச்ச அந்த மனுஷனை நடத்தி, ஆண்டவர் என்னை சந்தித்த விதங்களை மீன் பிடிக்கிற அந்த பேதுரு கொர்நேலியுவுக்கு பேசி, நான் ஆண்டவருக்கு வாழ விரும்புகிறேன், நீ அப்படி வாழு அப்படின்னு சொன்னே கொர்நேலியுவுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்படி ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கொண்டு தாங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல முடியுமே. ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நான் பிறருக்கு சொல்லி அவர்களை ஆதாயமாக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்துவோம். இப்படி தாழ்த்துகிற நம்மேல் நிச்சயமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்து நடத்துவாருங்க. ஆமென். தேவன் பேசின எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். நோவாவுக்கு விசேஷமாய் கிடைத்ததுக்கு காரணம், அவர் கேட்டது போல அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். மழையை பார்த்ததே இல்லை, மழைனா என்னன்னு தெரியாது. ஒரு பேழை உண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாத விஷயத்தை, காரியத்தை தேவன் சொல்லும்பொழுது அதை அப்படியே ஆமேன் என்று விசுவாசித்து கீழ்ப்படுகிற அந்த விசுவாசத்தை தேவன் இப்போது தம்முடைய ஜனங்களிடத்திலே பார்க்க விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானதை பார்த்ததே இல்லை. ஆமேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு அவரிடத்திலிருந்து பிறக்கிறார். அதுதான் விசுவாசம். மனுஷனுடைய வழி வேற, தேவனுடைய வழி வேற அப்படின்னு மனுஷன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதை ஆண்டவர் ஆழமாய் உணர்ந்திருக்கிறார். சிலுவை ரெண்டு காரியத்தை உட்பட்டிருக்கு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒப்புரவு. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவன் மனசாட்சிக்குள்ளே தேவன் உணர்த்தி மனுஷனுக்கும் உள்ள காரியத்தை அவன் சரி பண்ணுவான். நேற்று கேட்டோம், ஏதோ நான் தேவனிடத்தில் ஒப்புரவாயிட்டேன், தேவனிடத்தில் சரியா இருக்க, தேவனிடத்தில் சரி இல்லை. ஆண்டவர் விரும்புறது மனுஷனிடத்தில் நீ சரியா இருக்கிறியா? ஒரு சிலுவை சட்டம், நேர் சட்டம், இப்படி 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 இருக்கிற சட்டம் இருந்தால் மாத்திரமே குறுக்கு சட்டம் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. யாரோ கார்பெண்டரை கேட்டு பாருங்க, மனுஷனுக்கும் சரியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிப்பாட்ட முடியுமா? விழுந்துரும் கீழே. என்னைக்குமே சிலுவை அப்படி தேவனுக்கும் நமக்கும் உள்ளதுல அதிலே அடிக்கப்பட்டு பொருத்தப்பட்டதான் மனுஷன். ஏனென்றால் நம்முடைய சுபாவம் அப்படிதான். தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாகி கேட்டது போல அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலியு காரியத்துக்கு தான் அந்த நேரத்தை பேதுரு சொல்றதுக்கு சரியான டைம். ஏன்னா புறஜாதியான மனுஷன், அவன் யூதன் அல்ல, அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல. அவன் இந்த ஸ்திரீ வந்தது போல ஒரு மேஜையிலிருந்து விழுமே ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு பாவியான மனுஷன். அதாவது அவனுடைய காரியங்கள் எவ்வளவுதான் காரியங்கள் இருந்தாலும் ரட்சிப்பு, நேற்று கேட்டோம், ரட்சிப்பினுடைய வழி தேவனுடையது. மனுஷன் இதை செஞ்சு அதை பெற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் திருப்தி அடையக்கூடாது. என்னுடைய வழி வேறே அப்படின்னு அவன் உணரும்படிக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நேராக காட்டி அவர் சமாதானத்தின் தேவன் என்று நம்மிடம் சொல்ல விரும்புகிறார். நான் உன்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தேன், அதை நீ உணர்ந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கும்னு இல்லை, அந்த பிரசங்கம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் பிரவேசிப்பதற்கு தான். இல்லை, யாரும் செவி கொடுக்கல. ஏன்னா அவங்க சொல்றதை அவர்கள் நம்புறதுக்கு ஏதுவா இல்லை. மழையா பார்த்ததில்லை, ஏடா
தெண்டமா செஞ்சிட்டு இருக்கார் இல்ல. ஆனால் அவர் அறுதிலையும் நேர்த்தியாய் அந்த கொப்பேறு மரத்தினால் அவர் என்ன முழம், என்ன அகலம், எங்க ஜன்னல் வைக்கணும், எங்க கீழ் பூசணும், எங்க தாழ்பால் வைக்கணும், எல்லாத்தையும் தேவனிடத்தில் இருந்து கேட்டு எல்லா காரியத்தையும் தேவன் ஒரு புது உலகத்தை நோவா மூலியமாய் உண்டு பண்ணுகிறார். இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ண கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று செய்து அவரை காண்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நம்மிலிருந்து அவர் மகிமைப்பட விரும்புகிறார். சபைக்காய் தன்னையே தந்திருக்கிறார். சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்ந்து தேவனிடத்தில் வர நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். கொர்நேலியுவை குறித்து கேட்டோம். 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜாதியானாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு அப்படி அறிந்திருக்கிறார். எந்த ஜாதியோ, நேற்று கூட நம்ம கேட்டோம், வெளிப்படுத்தல அவர் அடிக்கப்பட்டு சகல பாஷைக்காரர்களும் சகல ஜாதியும் சகல ஜனத்தையும் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் ஒன்றாக்கியிருக்கிறார். அதுதான் சபை. அங்க வந்த பிறகு இங்க ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் இந்த இடத்துலேருந்து வந்தேன், நான் இவ்வளோ உயரம், நான் இவ்வளோ, அதெல்லாம் இல்லை. தேவனுடைய ரத்தத்தினால் பிறந்த பாவியான மனுஷன் நான் பரிசுத்தமாக இருக்கிறது அவருடைய கிருபை, அவ்வளோதான். கிருபைங்கிறது பிறகு சொல்றது ஒரு பேக்கேஜ். அதை உடைச்சி உள்ள எட்டி பார்த்தா அது உள்ள சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், ரெஸ்ட். மாம்சமான யாரும் உணரும்படிக்கு தேவனே அப்படி செய்திருக்கிறார். அது கிருபை. அது உள்ள ஒரு அது ஒரு இது, ஒரு பேக்கு. கிருபைனா ஏதோ கிருபைன்னு ஒரு பேப்பரில் எழுதி பறக்க விடுற அந்த வார்த்தை, லெட்டர் இல்லை. அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு ஸ்பிரிட், அது ஆவி. அதை உணரணும். தேவன் அதை தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். வருத்தமான செய்தி என்னன்னா, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாது இருக்கிறதுனால் சபையிலே அநேக குளறுபடியையும் ஐக்கியத்தை நாம் குலைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் ஒருபோதும் அப்படி விடுகிறதில்லை. சபைக்காய் தன்னை தந்திருக்கிறார். மூத்த சகோதரன் யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு வேற சந்தோஷமே இல்லைன்னு சொல்றார். சத்தியம்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள். சத்தியம்னா அப்படி படிச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு போறதில்ல. கிறிஸ்தவர்கிட்ட கேட்டு பாருங்க, சிலுவைன்னா என்னன்னு கேட்டு பாருங்க. ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரம்தான் சிலுவைன்னா என்னன்னு தெரியும். சிலுவைன்னா என்னன்னாக்கா, இந்த சிலுவை மரத்தில் இருக்கிற சிலுவை, அதை தான் சொல்லுவாங்க. அது வெயிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு அது இலகுவா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு பக்கம் சுமந்திருக்கிறேன்னு சொல்றேன். நான் செய்யாததை உன்னை செய்ய சொல்லல, நான் கடந்து போன வாழ்க்கையிலே என்னுடைய அழிவிலே நீ அடிச்சோடிலே பத்திரமாய் நடந்துவான்னு சொல்றேன். ஆண்டவர் அப்படி சொல்லிதான் நம்ம அப்படி நடத்துறாங்க. தேவனுடைய வழி எப்பொழுதும் அப்படி நேரடியாய் ஒரு மனுஷன் அப்படி நான் நினைச்சது தேவனுடைய வழியா இருக்குமேன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய அழிவுகள் இல்லை. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கொர்நேலியுவை ஆண்டவர் ரட்சிக்கணும், ஆண்டவருடைய பிரியமாய் மாற்றணும் அப்படின்னா அங்கே பேதுரு அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு தீர்க்கதரிசி போய் தாவீதை ரட்சிக்கணும்னாக்கா அவர் கண்ட பார்வையில் இருக்கிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசி இல்லை, ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லை, அபிஷேகம் அவருக்கு அல்ல. மறைந்திருக்கிற ஒரு ஆவியோடு இருக்கிற ஒரு மனுஷன், பொறுப்பாய் இருக்கிற ஒரு மனுஷன், அப்பாவுக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு மனுஷன். அவன் மறைந்திருந்தாலும் தேவன் அவனை கண்டுபிடித்து அவனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறான். எரோமியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் வீட்டிலே பேசியிருக்கலாம். நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்க உனக்கு பேசுறேன்னு சொல்றாங்க ஆண்டவர். அங்க போய் லிட்ரலா இல்ல, ஒரு எழுத்தா இல்ல, ஒரு வாழ்க்கையாய், ஒரு பிராக்டிக்கலாய் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே அந்த சதையான இருதயத்திலே ஆழமாய் எழுத விரும்புகிறார். ஆனாலும் உணர்வு இல்லாத மனுஷர்களாய் நாம் இருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோம்னா ஐயோ 30க்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம், வண்டி போகுது. நம்மளுடைய காரியங்கள்லாம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நான்
இந்த போன வாரம் புதன்கிழமையிலேருந்து அப்படியே வருஷலாம் என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் உண்மையிலே சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு தபிச்சு போய் அப்படியே பரிதவிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் உனக்குள்ள கொடுக்கல, உன் மேலே எப்பொழுதும் நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து அவர் பக்கமாய் அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிறார். அன்பு தான் கயிறு. அதை ஒரு அன்புங்கிற கயிறால கட்டி நம்மளை பிடிச்சி இழுக்கல. அன்பு நம்மளுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் படியே போயிடுவோம். அதுதான் கயிறு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கயிறுன்னா ஏதோ ஒரு கயிறு போட்டு அப்படி இழுத்து இப்படி சுற்றி வைக்கிறது இல்லை. நீ சொல்லுவாங்க, யானை சின்ன குட்டி யானையிலே கயிறு போட்டு காலில் கட்டி வைப்பாங்களாம், சங்கிலி போட்டு. அது பெருசாக இருக்கும்போது பழகின பிறகு அதை சங்கிலி அவுத்து விட்டாலும் காலில் சங்கிலி இருக்குன்னே நிற்குமா. அப்படி பழகி போய் அந்த அன்பை ருசி பார்த்த ஒரு ஜனங்கள் அவரை தாண்டி அந்தாண்ட போக முடியாது. அதுதான் கிருபையின் பேக்கேஜ், அதுதான் கிருபை. ஒரு சில வார்த்தைகளை நான் அப்படி கேட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். நேற்று நம்ம கேட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து ஆண்டவரை நான் பார்க்கணும், அவருடைய அன்பு அவருடைய காரியங்களை பார்க்கணும்னு மகதலேனா மரியாள் ஆண்டவரை பார்க்கணும்னு வர்றாங்க. அந்த வாரத்திலே அந்த நாளிலே அன்னைக்கு சாயந்தரமே ஆண்டவர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. 19ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் இயேசுவை பார்க்க ஆவலாய் வந்த அவர் உயிர் தெழுந்து வந்த அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, காலையிலே இவங்க அதிகாலையிலே இருட்டோட தேவனை கண்டுபிடிக்க ஒரு சகோதரி ஓடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவர்கள் கூடியிருந்த வீட்டிலே பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவு பூட்டப்பட்டிருப்பையில் இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தேவன் நமக்கு எதையோ கொடுக்க வந்திருக்கிறாருன்னு வாயை பொழந்துட்டு ஆன்னு பார்த்து என்ன பார்த்து நான் சொல்றேன், ஒருபோதும் ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுக்க வந்தது அவருடைய சுபாவத்தை, அந்த நித்திய ஜீவனை, அதை அவரை அறிகிறதுனால் உண்டாகிறது ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். பூமியிலே நம்ம பிறந்து சாவர வரைக்கும் ஒரு திருப்தி நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய மாம்சமும் நம்முடைய சுயமும் எதையோ தேட விரும்புது. ஆண்டவர் அதற்குள்ளே நமக்குள்ளே வந்து அதுக்குள்ளே தேவனுடைய அன்பை பார்த்த ஜனங்கள் திருப்தி அடைய ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னன்னா, நான் உங்க மேல சமாதானமா இருக்கிறேன், அன்னைக்கும் சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கும் சமாதானமா இருக்கிறேன். அப்படி அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஈட்டியிலே குத்தப்பட்ட கையை விலாவையும் கையிலால் ஆணியை அடிக்கப்பட்ட கையும் காய்க்கும் போது யாருக்கு சந்தோஷம் வரும்? எனக்காய் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, ஆண்டவர் இப்பொழுதும் வந்து எனக்கு சமாதானம்னு சொல்லி அந்த காரியத்தை எனக்கு சொல்றாங்களே, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். நாம் வாசித்த அந்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை ஒரு நிமிஷம் எடுத்துக்கோம். முப்பத்தி 6ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பிரதர் வாசிச்சாங்களா அந்த வார்த்தை தான். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. ஒரு நற்செய்தி நமக்கு என்ன தெரியுமா? பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்க மேல நான் சமாதானமா இருக்கிறேன், இதை தான் நீங்க சந்தோஷமாய் நீங்க சுவிசேஷமாய் அறிவிக்கணும்னு இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஏன் சமாதானம்னா, சமாதானமா இருக்கிறவங்க யாருன்னா ஒரு ரெண்டு தரப்பு மக்கள், அதாவது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சரியான
பவர் உள்ள சரியான கேட்ட ஆளு தான் அவங்க தான் வந்து காம்ப்ரமைசேஷன் பண்ணி அப்படி ஒப்புரவாகணும். ஆனால் தேவனுடைய சமாதானம் எப்படி இருக்குன்னா, அவர் பரிசுத்தர், நான் பாவி. அவர் நடுவிலே நின்று பரிசுத்தத்திற்கும் பாவிக்கும் சமாதானமாய் வந்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இதை நீங்க சொல்லி தேவனுடைய அன்பை காண்பீங்க, வேற எதையும் இல்லை. பிரதர் எது சொன்னாங்க, 1000 பேர் ஒரே துதியை சொல்லி துதிச்சாலும் அதுதான் தகும், அதுதான் சரி. ஆமேன். அதுதான். நான் ஒன்று புதுசா ஏதோ நான் செஞ்சது தான் புதுசா இருக்கும். ஆண்டவர் செஞ்சது எல்லாருக்கும் காமன். ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்தானம், எல்லாம் அப்படி ஒண்ணா இருக்கும். அப்படி சுவிசேஷத்தை கூறும்படிக்கு இப்ப நாம் எடுத்துக்கலாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தை. அப்படி அவங்க ஆண்டவர் சொல்லி சீஷர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத யாவரும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய முடியாது. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். வேற எந்த மனுஷனும் என்னை பார்க்க முடியாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். காண்பீர்கள்னா ஏதோ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியா இல்ல, அவருடைய திவ்ய சுபாவத்தை காண்பீர்கள். என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லாம் உங்களுடைய அனுமதி இல்லாமல் வரல ஆண்டவரேன்னு பார்ப்பீங்க. அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே நான் இருந்தால் எப்படி நடப்பேன் அப்படிங்கிறத நான் உனக்கு காண்பித்து உன் வழி, என்னுடைய வழி உனக்கு நான் சொல்லுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், பயப்படாதேன்னு உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அப்படி சொல்லி ஆண்டவர் நடத்துறார். 26ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல, அவர் மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். அப்போ ஒரு வார்த்தை மாத்தி சொல்லலாம்ல, ஏன் சந்தேகப்பட்டீங்க தோமாவே, ஏன் சந்தேகப்பட்ட? உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து, இதோ உன்னுடைய ஜீவனுக்காய், உன்னுடைய ரட்சிப்புக்காய் நான் அப்படி செய்திருக்கிறேன்னா ஏன் விசுவாசிக்கல? இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சமாதானம். அப்படிதான் சொல்லி நம்மை அவர் பக்கமாய் திருப்புகிறார். நான் உண்மையில் சமாதானமா இருக்கிறேன், ஒரு இளைப்பாறுதலை தர வந்திருக்கிறேன், நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி. இது சாத்தியம் இல்லை ஆண்டவரே, இது எப்படி நடக்கும், இது பாசிபிள் இல்லையே, 100 வயசுல எப்படி குழந்தை? நான் தருவேன், என்னை விசுவாசி. ஒரு ரெஸ்டர் ஆண்டவர் அதான் சொல்லி நம்மை சபை மக்களை அப்படி ஆண்டவர் அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். அதிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எரோமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லாருக்குமே அது நடப்பு வரும். புதன்கிழமை அந்த வார்த்தையை நானும் கேட்டேன். எரோமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இது பழைய உடன்படிக்கையிலே ஒரு சில ஜனங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் யுத்தம் காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க வெளியரங்கமாய் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா புது உடன்படிக்கை, பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் மத்தியஸ்தராய் வந்த கிறிஸ்து துவக்கி வைத்த உடன்படிக்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. அது நித்திய ஜீவன். அந்த முடிவு இயேசுக்குள்ளே இருக்கு. அது அவருடைய சுபாவத்தின்படி, அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு. அதற்காக தான் ஆண்டவர் ரோமர்ல சொல்றார், அதுக்காக தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். உன்னை மகிமைப்படுத்தியிருக்கேன், நீதிமானாக்கியிருக்கேன், உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்கு. அதுதான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய அன்பினால் நடத்தப்படுகிற உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாக்கா, அவருக்கென்று தன்னை எல்லாம் ஒப்பு கொடுத்து, என்னுடைய காரியமெல்லாம் ஒன்றுமில்ல ஆண்டவரே, என்னுடைய சுயம் மரித்து உமக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், ஞானஸ்தான உடன்படிக்கை போல நான் செத்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று வருகிற எல்லாருடைய கண்ணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நேற்று கேட்டோம், எது முக்கியம்? நீங்க செய்யற அந்த பெரிய பெரிய வெளியரங்கமான காரியம் முக்கியமா? இல்ல, தேவாலயம், தேவாலயத்திலும் பெரியவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாரே, அவரை சந்தோஷப்படுத்துறது தான் முக்கியம். ஏனென்றால் அவர் என்னுடைய மீட்புக்காய் தன்னையே இழந்து என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். சீசர்கள் கண்டது போல உங்களுக்கு சமாதானம்.
கெத்செமனே தோட்டத்தில் எனக்காக விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் 3 முறை வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் முடிந்ததுன்னு இப்போ நீங்கள் இளைப்பாருங்க, ரெஸ்டாக இருங்க. ஏனென்றால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நான் பொறுப்படுத்திட்டேன். நான் செய்வேன், புது உடன்படிக்கையில் நான் செய்வேன்னு ஆரம்பித்ததை நானே செய்து முடித்தேன். விசுவாசத்தை நான் துவக்கி இருக்கிறேன், நான் முடிக்க போகிற அந்த பூரணத்தை நோக்கி, அந்த முழுமையை நோக்கி நீங்கள் பிரயாசப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லி நமக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அதற்கு உண்மை உள்ளவர்களாய் பயந்து நடுங்கி அவரை போல மாறும்படிக்கு. ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, உன் பிள்ளைகள் சமாதானத்தை காண்பார்கள். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம் பெருசாக இருக்கும். சமாதானம் தான் நமக்கு வந்து இந்த ஒரு எந்த ஒரு சலசலப்போ, ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. அது தேவனுடைய ஒரு கிருபையினால் பேக்கேஜ் உண்டான ஒரு காரியம் அல்ல. எது இருந்தாலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு ரெஸ்ட் இல்லாமல் தாங்க 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 இல்லை அப்படிலாம் இல்லை. போஸ் வந்த நேற்று வந்தோம், நம்மளுடைய தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம், உங்களுடைய திவ்ய சுபாவத்துக்கு எனக்கு தாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. நான் போய் உங்களை நான் பார்க்கணும். உலகம் உங்களை அறியல, நான் உங்களை பார்க்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டீங்களே உங்களுடைய கிருபையினால், அதை நான் சரியாய் கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஒரு தாகம் இருக்கா? ஆண்டவர் அதை தான் நம்ம பார்க்குறாங்க. நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறது எல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்தி இதெல்லாம் கூட கொடுப்பேன்னு ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பிறகெல்லாம் அவங்களை தருவேன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்துறாங்க. இங்கே எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரை நினைச்சிருக்கிறனே ஒரு நினைப்பு, அதை எப்போதும் எனக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கு, நான் மறக்கல. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், எப்போது நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளங்கை எனக்கு நமக்கு முன்னாடி இந்த உள்ளங்கையில் ஏதோ ஒன்று நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி எப்போ வந்து நிற்கும்? எப்போதுமே வந்து நிற்கும். அதுதான் அவருடைய காரியங்கள். அப்படி தான் சொல்கிறாங்க. அவைகள் தீமைக்கு ஆனதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் நான் உங்களை குறித்து நினைச்சிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னுடைய சமாதானத்தை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் என்னை மாத்திரம்தான் தேடுவீங்க. நீங்க கூடி வருவீங்க, என்னை ஒரே ஆவியினால் தொழுது கொள்வீங்க. சபையாய் கூடி வந்து தலையாகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும், எல்லா துதியும் பெற்றுக்கொள்ள அவரே பாத்திரர், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த 24 மூப்பர்களும் தன்னுடைய கிரீடங்களை அவருடைய பாதத்தில் விழுந்து பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரர், நாங்கள் ஒன்றுமில்லை என்று வந்தது போல ஒரு ஆவியோடு வருகிற ஜனங்கள். அப்படி அவருடைய சமாதானத்தை கண்ட ஜனங்கள் அப்படி வருவாங்க. நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், முழு இருதயத்தோடு தேடும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானம்னா ஆண்டவர் ஏதோ நீங்கள் இப்படி இவங்களுக்கு ஒரு சமாதானம், நீங்கள் எப்படிலாம் இருக்கிறீங்களா உங்களுக்கு சமாதானம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் புறஜாதியாருக்கும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனையும் மழையும் பெய்யப்படுகிற நல்ல தெய்வம். நம்ம மீட்டிங்கில் தஞ்சாவூர் மீட்டிங்கில் கூட கேட்டோம். அப்போ புறஜாதியார் இருக்கிறாங்களே, தேவனை தேடாத ஒரு மனுஷன் இருக்காங்களே, அவங்களுக்கு கடவுளை உணர்த்தும்படிக்கு அவர்களுக்கு என்னதான் இருக்கு? அவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அவர்களுக்கு மனசாட்சி இருக்கு, அந்த மனசாட்சி அவர்களை உணர்த்தும். அதையும் தாண்டி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கு. அது நம்மை அவரை போலவே மாற்றவே வந்திருக்கு. முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களா, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அப்போ நான் காணப்படுவேன் முழு இருதயத்தோடு. அனனியா சபீரால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. அவங்க ஆண்டவரையும் பார்க்க முடியல, அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே முடிஞ்சிச்சு. இல்லை, நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணுமா, தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தி ஆகணுமா, நம்முடைய இருதயத்தை முழுமையாய் தேவனிடத்தில் எடுத்துட்டு போவோம். ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டதல்ல. நீ இப்படி இருந்தா உன் மேல அன்பு கூறுவேன், நீ இப்படி இருந்தா உன் மேல நான் அப்படி இருப்பேன், அதெல்லாம் இல்லை. என்னை நீ சந்தேகப்பட்டாலும் என்னுடைய சமாதானம் உன்னோடு கூட இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் மரித்து நம்மை ஆவியெல்லாம் நடத்த அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்படிதான் தொடர்ந்து அவர் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். இன்னொரு வார்த்தை நான் கேட்டேன், அதையும் நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு. தானியேல் காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே தேவனுடைய சமாதானத்தை பெற்ற ஜனங்கள் கூடி வரும்பொழுது
சாத்தானும் ஒரு கூட்டம் கூட்டுகிறான். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு நேராய் முழு மகிமையையும் அவருக்கு செலுத்த கூடாதபடிக்கு சாத்தானோட வாழ்க்கையிலே ஒரு சில தந்திரமான உபயோகங்களை செய்ய தோன்றான். ஏவாளின் ஸ்திரீயிடத்தில் போனது போல அவன் ஒரு சில வழிகளில் அப்படி கூடி, இங்கே தானியேலுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின்னு 4 இடத்துல வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் ஒரு கூட்டம் கூடுறான். சாத்தான் போல இருக்கிற தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனை குலைக்கலான்னு சாத்தான் ஒரு காரியங்களை அப்படி கூட்டம் கூடுறான். 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி அந்த ராஜாவிடத்தில் போய் புதுசான ஒரு கட்டளையை அவர்களுக்கு அதை உடன்படிக்கை நிறைவேற்றும்படிக்கு அவர்களிடம் முத்திரை வாங்குறாங்க. அங்கே அப்படி செய்கிறாங்க, இந்த நாட்டில் அப்படி செய்கிறாங்க, நம்ம நாட்டில் ஒரு புதுசான ஒரு சட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி வர்றாங்க. 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து அப்படி கூட்டமாய் கூடி ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் சாத்தான் செய்கிற பெரிய ஒரு தந்திரம். ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு விடுதலை, அவன் ஒருபொழுது வைக்கப்பட்டு போவதில்லை. ராஜா அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கேட்டபொழுது 14ஆம் வசனத்தில், ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவர் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்கு சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். நான் இதை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாய் நம்மிடம் இருந்து உள்ளே இருந்து தவிக்கிற ஒரு தவிப்பை நான் பார்த்தேன். இந்த ராஜாவுக்கு, தரியூர் ராஜாவுக்கு தானியேலை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இந்த கூட்டம் கூடி வந்த சாத்தான் போல இருந்த அந்த அதிகாரிகளுக்கு, அதிபதிகளுக்கு தானியேல் தான் டார்கெட்டுன்னு இந்த ராஜாவுக்கு தெரியாது. ஆனாலும் நீதியை நிறைவேற்றும்படி அப்படி காரியத்தை எல்லாவற்றையும் செய்து அப்படி முடிக்கிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்ததினால் அவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் இன்னொரு மனுஷன் ஒரு ராஜா கண்டதினால் அவன் எப்படி சொல்றார் பாருங்க, ராஜா உன்னை தப்புவிப்பார். 18ஆம் வசனத்தில், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலாவனை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தால் அவனுக்கு நித்திரையும் வரவில்லை. ஒரு ராஜா அப்படி மியூசிக் வாசிச்சு அப்படி ராஜா அரண்மனையில் அப்படி வர்றாங்க, வேண்டாம் டான்ஸ் ஆடுறதுக்கு வர்றாங்க, ராஜாவை சந்தோஷப்படுத்த. அது ஸ்திரீகள் அப்படி எதுவுமே வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தூக்கமே இல்லை. அப்படி ராஜாவுக்கே ஒரு சூழ்நிலை அப்படி காரியங்கள் வந்து அப்படி காரியங்கள் நடக்குது. அவர் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்கிறவனே, அவர் ஆவியினால் நடத்தப்படுகிறவனே, அவருடைய அன்பை புரிந்து கொண்டவனே, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவருக்கே மகிமையை திருப்ப செலுத்த வந்தவனே, அதை தவிர வேற குற்றத்தை தானியேலை குறித்து கண்டுபிடிக்க முடியலன்னு ராஜாவுக்கும் தெரியும். அப்படி வந்து, ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திற்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஒருவேளை தானியேல் அவர் கேட்கும்போது தானியேல் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கும். துயர சத்தமாய் ஒருவேளை தானியேலோட சத்தம் திரும்பி வரல அப்படின்னா தானியேல் செத்துருப்பாரு, சிங்கம் அடித்து கொண்டு இருக்கும் கெபிலே போட்டு. அப்படிதான் ராஜாவோட காரியங்கள் இருக்கும். ஆனால் அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க, ராஜாவை தூக்கி போட்ட ராஜாவை, என்னை பற்றி எல்லாம் தெரியுங்க, நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன நியாயமா? இல்லை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவருடைய சமாதானத்தை பெற்ற, அவருடைய அற்புதத்தை பார்த்த, அவரை கண்டு உணர்ந்த ஒரு மனுஷன் எப்பொழுதும் எந்த மனுஷன் எது செய்தாலும் அவனோட கூட சமாதானமாக இருக்க விரும்புவான். அதுதான் சிலுவையின் முழுமை, அதுதான் கிருபையின் பேக்கேஜ், அதுதான் பூரணம், அதுதான் முழுமை. ஆண்டவர் அதிலே விரும்பி சந்தோஷப்பட விரும்புகிறாங்க. அப்படிதான் ஆண்டவர் அப்படி கேட்டு, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அதோ வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நம்ம என்ன பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவரே நம்மளை குற்றம் இல்லாதவனா வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இல்லை, பாவியான என் மேல் நீங்கள் கிருபையாக இருக்கிறீங்களே, அந்த கிருபையினாலே நான் வந்திருக்கிறேன். இப்போவும் நான் பாவிதான், எப்பவும் பாவிதான், சாவர வரைக்கும் நான் பாவிதான்.
ஏன்னா அந்த மாம்சத்தோடு தான் நான் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்ட பாவி, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவி, நீர் அடிக்கப்பட்டு எங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துறீங்களே, அந்த சபை வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லா துதியும் உமக்கே, எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்படி வந்து தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிட்டு சொன்னான். அப்படி அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனை காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். எப்படி ஒரு ஒப்புரவாகிற தேவனுடைய மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் 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 எப்படி ஒரு ஒப்புரவாகிற ஆவியோடு நடக்கிறார். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், 11ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் ஒரு வார்த்தை இருக்கு. என் நிமித்தம், மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ என் நிமித்தம் நீங்கள் பொய்யாய் சொல்லப்பட்டால், பொய்யாய் நடத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவனாக இருப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பணம் மிகுதியாக இருக்குன்னு சொன்னேன். என் நிமித்தம், என் நிமித்தம் இல்லை, என் நிமித்தம் மட்டும் நான் ஏதோ செஞ்சதை காரியங்களை செஞ்சு எனக்கு வந்ததெல்லாம் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுறதுல ஒன்றும் இல்லை, அதை நான் செட்டில் பண்ணணும். ஆனால் தேவன் நிமித்தம் வருவதை தேவனே பொறுப்படுத்தி நடத்துகிறார். இதுதான் தானியேலுக்கு நடந்துச்சு. அப்படி நடந்துகிற ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படி நடந்த ஒரு மனுஷன் நடந்துகின்ற விதத்தை பார்த்து ராஜா ஒரு காரியத்தை எழுதுகிறார். 25ஆம் வசனத்துல, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய காரியத்தை எல்லாத்தையும் எழுதுறார். அவர் கர்த்தத்துவ முடிவில் எல்லாத்தையும் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் சமாதானம். தானியேலுக்கு நடந்த காரியத்தை ராஜா பார்க்கும்பொழுது எல்லா மனுஷனுக்கும், அவர் அரசாண்ட எல்லாருக்கும் அவர் ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும். ஆண்டவருடைய பரத்திலே அப்படிதான் நம்மை நடத்த தேவன் விரும்புகிறார். ஒரு வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், நம்ம இது கேட்ட வார்த்தை தான். ஆண்டவருடைய அழைப்பே நம்மை குறித்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம கேட்டோம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா சமாதானம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், ரோமர்ல வாசிக்கிறோம், எவ்வளவு அநேக காரியங்கள் பைபிளில் முழுக்க முழுக்க ஆண்டவர் தன்னை காண்பிக்க வந்த இடத்துல எல்லா இடத்துலேயும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகட்டும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி, அவரை நான் இப்படி தான் இருக்கிறேன், என் தேவன் இப்படி தான் இருக்கிறாருன்னு பிதாவையும் தன்னையும் காண்பிக்க வந்தார். பரிசுத்த ஆவி ஏதோ அதற்கு நேர் மாறா இல்லை, அந்த 2 பேருடைய சுபாவத்தை அப்படியே நமக்குள்ளே காண்பித்து இப்பொழுது நமக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துறாங்க. உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இளைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்னா, என்னகிட்ட வந்து கற்றுக்குங்க. நான் குரு, சீஷர்களாக இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். நான் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு, நீங்கள் வாழும்படிக்கு உங்களுக்கு பலனை தர வந்திருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. சிலுவை தேவனுடைய, அப்படி கிறிஸ்தவர்கள் நம்ம தான் ஆவினால் நடத்தப்படாத, புது உடன்படிக்கை உட்படாத, இயேசுவை அறியாத, அப்படி லிட்டரலாய் பார்த்த எல்லாருக்கும் சிலுவை கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அவங்க அப்படி தூக்கிட்டு போகிறதே அந்த காரியங்களை பார்த்து அந்த அப்படி இல்லை, அது இலகுவாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அது மெதுவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நான் ஒரு பக்கம் சுமந்து வருகிறேன், உங்களுக்காக நான் எப்பொழுதும் பரிதவிக்கிறவனாக இருக்கிறேன், ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவனாக இருக்கிறேன். அது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலால் மாத்திரம் இல்லை, இம்மைக்குரிய சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரிதான். அனுப்பிவிடும் போது பசியா போவாங்களே, பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், என் மனசு அப்படிதான் இருக்குன்னு நீங்க எப்போதும் புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் தன்னுடைய எல்லாவற்றையும் சபைக்காய் ஒப்பு கொடுத்தார். நாம் புரிந்து அவரை போல நடக்கும்படி ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அவர் நடத்த விரும்புகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க.
கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷம் பாருங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பது. எப்போது நமக்கு சாந்த குணம் வரும்? நம்ம ரெஸ்ட் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் நம்ம பரிதரிக்கும் போது நமக்கு சாந்த குணம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. என்ன நான் பார்த்து தான் சொல்கிறேன். மனம் திரும்பி உணர்வடைந்து மனம் திரும்பி சொல்கிறேன். வீட்டில் சின்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்படியே சலசலன்னு போகுது. எதையோ இழந்தது போல, எதையோ பறி கொடுத்தது போல, எதையோ தப்பு பண்ணது போல. அதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் நமக்கு கடந்து போகும். தேவன் நம்மை அப்படி நடத்துவாங்க. அந்த ஆவியினால் நம்ம ஒரு இளைப்பாறுதல் ரெஸ்ட்டுக்கு நீ எங்கே சுற்றி வந்தாலும் தேவனுடைய பாதத்திலே வந்துடணும்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. எவ்வளோ ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு மார்த்தால் எவ்வளோ காரியங்களை எப்படி செய்கிறாங்க. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்ளும்படிக்கு, வாழ்வு தரும் நித்திய ஜீவம் உம்முடைய பாதத்தில் இருக்க ஆண்டவரே, உம்முடைய வாயிலே இருக்க ஆண்டவரேன்னு அவர் பக்கத்திலே உட்கார்ந்து இளைப்பாறுதலை கண்டடைந்த ஒரு சகோதரி. தேவன் அப்படி தான் நம்மை சந்தோஷமாக இருக்குன்னு ஆசீர்வதிக்கிறார். எல்லா சாந்த குணம் நமக்கு வரணும்னா ஆண்டவருடைய இளைப்பாறுதலையும் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் உணர்ந்த ஜனங்களாக நாம் இருக்கும்பொழுது அவருடைய சாந்த குணம் நமக்கு வந்திருக்கணும். கர்த்தர் சமீபமாக இருக்கிற ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான அப்படிங்கும்போது என்னென்னா மனுஷனுடைய எல்லா புத்திக்கும் மேலான, மனுஷன் சமாதான வழிகளை அவன் தேடுறானே அவன் ஸ்டைலில். ஒரு மனுஷன் எனக்கு சொன்னால் ஒரு ஆறுதல் இருக்கும், அது நிற்கும். ஒரு பணம் வந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு அப்படி அவன் மனுஷன் நினைக்கிற அந்த ஒரு சமாதான வழிகளிலே அது இல்லை. அது எல்லா புத்தி, அது எல்லா புத்திக்கும். தன்னுடைய புயத்தை அப்படி நம்பி வர்ற மனுஷன் அல்ல, அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். கர்த்தரை நம்பி அப்படி வர்றவன் பாக்கியவனாக இருப்பான். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நடத்துகிறான். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், தேவன் தருகிற ஒரு சமாதானம் இருக்குமே, அது உனக்கு உள்ளே வந்துருச்சுன்னா ஒன்றுகிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. சாத்தான் கூடி வந்து உன்னை குலைக்க நினைத்தாலும் அது அவன்கிட்ட எடுபடாது. ஏன் அப்படின்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவார், உனக்காய் அவர் பரிதபிப்பார். அந்த நேரத்திலே உனக்கு பலன் தரும்படிக்கு என்னுடையதிலிருந்து உனக்கு பேசுவார். யாருக்குமே தெரியாது, ஆனால் நீ என்னை கண்டுபிடிப்பாய். அது உனக்கு பலனாக இருக்கும். அந்த ஆவியோடு உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துகிறாங்க. அந்த தேவ சமாதானம் வெளியில் இல்லை, உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ளும் அப்படின்னா, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளையே நீங்கள் சிந்தித்துட்ருங்க. தேவனுக்கு பிரியமான வழிகளையே நீங்கள் சிந்திச்சிட்ருங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அவர் பக்கமாய் திருப்புகிறார். அவருடைய அன்பை புரிந்தவர்களாய், அவர் நமக்கு முந்தி செய்த அந்த சமாதானத்தை புரிந்தவர்களாய், இப்பொழுதும் எனக்காய் சமாதானம் பண்ணுகிறவராய், அவர் நடுவராய் இருந்து என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாத பிதாவிடம் பரிந்து பேசுகிறாரு. அந்த நல்ல ஆவிக்காய், அந்த பரிசுத்த ஆவிக்காய் நாம் நன்றி சொல்லுவராக இருப்போம். நம்முடைய எதிர்பார்ப்பு அவராகவே இருக்கட்டும், நம்முடைய முடிவு நித்திய ஜீவனாகவே இருக்கட்டும், நம்முடைய அந்த பரிசு அவருடைய திவ்ய சுபாவமாகவே இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய ஆவினால், அவருடைய ஆவினால் நம்மை நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஒரு எக்ஸ்டர்னல் இல்லை அப்படின்னா, உலகம் கொடுக்கறதுனா அதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர் உண்டாக்குற சமாதானம். எல்லாம் சுமுத்தா இருந்தால் எல்லாம் சுமுத்தா இருக்கும். ஜெயிலில் இருந்தால் எப்படி இருக்கிறது? அப்படிதான் சொல்றார் பவுல். ஜெயிலில் இருந்தால் கர்த்தருக்குள் சந்தோஷம். சந்தோஷம் எங்கே வெளியில் இருந்தால் வருது இல்லையே, அது என்ன ரூமோ பவுல் அடைச்சி கொண்ட ஜெயில். கர்த்தருக்குள் ரட்சித்த தேவன் என் ஆண்டவர், பரிசுத்தாவியால் நிரப்புறவர், என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது தடைபடாத அதை செய்வார். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நாள் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இங்கே இருக்கிற இங்கேயே சாகணும்னாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். சாவை அஞ்சாதவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. ஏன் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த பிலிப்பியர் 4 2 சகோதரிகளுக்கு வழக்கு இங்கே இருக்கா. அப்படி நான் நீதி, அவங்க தப்பு, நான் நீதிமான், நான் நீதிமான். எப்பவுமே வழக்கு நான் நீதிமான்னு சொல்றதுனால தான் வரும். குடும்பத்தில் பாருங்க பிரச்சனை யாருன்னு, மனைவி ரைட்டுன்னு நினைப்பாங்க, வழக்கு வரும். புருஷன் தான் சரின்னு நினைப்பாரு, பிரச்சனை வரும். 2 பேரும் பாவினா எப்படி வரும்? வராது. சபையோ அது வீடோ வேலை ஸ்தலமோ எங்கேயோ யாரோ ஒருவர் நீதிமான், அதனால தான் தங்களை நம்ம நீதியை நிலைநாட்ட பார்க்குறோம். 2 சகோதரிகளுக்கு பிரச்சனை,
ஏம்மா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரியல? அப்படிதான் பேசுறாரு. நீ வீட்டுக்கு போய் படிங்க, நேரம் இல்லை. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்ற அறிவில்ல? சகோதரிகளே, 2 சகோதரிகளை சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவாய் தேவனுக்குன்னு ஊழியம் செய்றீங்க. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதை விட பெருசா நான் நீதிமான் நீ நீதிமான் 2 பேரும் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னை ரட்சித்த ஆண்டவர்களே நீங்கள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க. உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் இல்லை, அதெல்லாம் வெளியில இருந்து பணத்தினால, மனுஷர்கள் சுமுத்தா நம்மகிட்ட நடக்கிறதுனால சிரிக்கிறனாலே போச்சிங்க. என்னை பார்த்து சிரிக்காமல் போயிட்டேன், அவ்வளவுதான். அதே பெரிய இதாக எடுக்கிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். பார்த்தும் பிரதர் பார்க்காம போனாங்க. அதையே பெரிய விஷயமா எடுத்து போராடினவங்கள நான் பார்த்துருக்கேன் சபையில். எல்லாம் வரும், ஏதோ வெளியிலிருந்து வருகிறது இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுத்தா உங்க இருதயம் கலங்கும், பயப்படும். இதெல்லாம் டெம்பரவரி. உலகம் கொடுக்கறதெல்லாம் டெம்பரவரி. உங்களுக்கு பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கு. இதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கக்கூடாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எத்தனை வருஷம் கேட்டாலும் மனம் புண்படுவோம். புண்படத்தான் செய்வோம், குறைபேசி திரியத்தான் செய்வோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களால் சபைக்கு எந்த வகையிலும் ஒரு பெரும் பிரயோஜனத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஞானஸ்நானம் என்கிற ஒரு சடங்கை நிறைவேற்றினவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதும் ஆளையே மாற்றி விடுகிறார்கள் ஆண்டவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆளை பர்சனாலிட்டியே மாற்றி விடுகிறது. அவரை போல மாற்ற வல்லமையாய் சுட்டெரிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறார். அது வேண்டாமா? நம்ம மாற்றப்படாமலும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? நம்ம பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படலை. அது நமக்கு பெருசா இல்லை. நம்ம அப்பம் விட்டோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். நான் நினைக்கிறத சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தெய்வமே அப்படின்னு நான் யோசித்திருக்கேன். ஏன்? அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும்னு அவங்க தேடலை. வல்லமையை பெறணும், ஆவியினால் நடத்தப்படணும், தேவனுடைய புத்திரராகணும், மாம்சம் சிலுவையில் அறையப்படணும், ஆவியினால் சுட்டரிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவங்க தேடலை. ஏதோ ஞானஸ்நானம் பெற்றோம்னு இருக்கிறதுனால தான் எல்லா அபத்தங்களும் உண்டாக்கா. நம்ம அப்பமுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் எல்லாரோடு இருக்கான்னு சொல்லி நம்ம அனாவசியமாக தயவு செய்து நாம் அப்பம் வைக்கிறது அவ்வளோ அர்த்தம். அவங்களை அப்பம் வைக்க வேண்டாம்னு சொல்லலை, அர்த்தமானதான் இருக்க முடியாது. ஒரே ஒரு நம்ம எதையோ செய்கிறோம், அதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டார்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்மோட அன்பு கூர்ந்து தெய்வமாய் அப்பாவாய் தகப்பனாய் வந்து நம்மோட பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் சகோதரனுடைய மேலே ஒரு வசனம் பேசுகிறாங்க 5ஆம் அதிகாரத்தில். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில் அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இதை மட்டும் சொல்கிறேன். மனுஷர்களை எப்படி வேணாலும் நம்ம நடக்கிறோம் மனுஷரிடத்தில். அதான் எழுதியிருக்காங்க. மனுஷரிடத்தில் நம்ம எப்படி வேணாலும் நடந்துட்டு எரி நரகத்துக்கு ஏதுவாய் நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தி முட்டாள்னு சொல்லி அல்லது என்ன சொல்லி கோபித்து கொண்டு நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்துக்கு தான் இப்படிப்பட்ட மனுஷன் போவான்னு ஆண்டவர் மனுஷரோடு இருக்கிற காரியங்களே பேசுகிறாங்க. எப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க.
ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, இங்கே ஒன்றும் பலிபீடமெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்போ ஆண்டவர் பேசும்போது பேசினாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாததுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு நாமந்தான் தேவனுடைய ஆலயமாய் மாறணும். பலி நானாவே மாறினேன். பலிபீடம் தேவனே, நான் பலியானேன். என் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க நான் பரிசுத்த ஆவியினால் மாற்றப்பட்டேன். அவர்தான் பலிபீடம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. என்ன சொல்லுகிறார்? பலிபீடத்தில் உன் காணிக்கையை நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, இப்போ எங்கே வந்திருக்கோம்? பலிபீடம் அதெல்லாம் மறங்க. இப்போ யார்கிட்ட வந்திருக்கிறோம்? கிருபாசன தண்டைக்கு. யார்கிட்ட? இயேசுவினிடத்தில், தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். வந்து செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாயானால். கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி யோசிச்சு பாருங்க. எண்ணத்தையெல்லாம் பண்ணி விட்டுட்டு, அவங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்களை பண்ணி விட்டுட்டு நாம் பாட்டில் நடந்து குறை இருக்குன்னு நமக்கு உணர்வே வரலையா? எத்தனை பெரிய காரியங்களை செய்கிறோம், அது நமக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, தப்பாக சொல்லிட்டோமே, தப்பாக நடத்திட்டோமே அப்படின்னு ஒரு சகோதரனுக்கு என் மேலே குறை இருக்குன்னு புரியல. தெய்வ நீதியை நிலைநாட்டினீங்களா? நீ எப்படி புரிஞ்சுக்கன்னு தெரில எனக்கு. சகோதரனுக்கு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ எங்கே வந்து? சபைக்கு வந்து, ஸ்தோத்திரிக்க வந்து, அப்பம்புக்க வந்து, ஏதோ வந்திருக்கோம். ஜபம் பண்ண கூட அப்படி தான் எடுத்துக்கணும். பலி செலுத்த வந்தேன்னா அப்படி தான், ஸ்தோத்திரம் சொல்ல தான் பலி. எபிரேயர் 13 எழுதியிருக்கு, ஸ்தோத்திர பலிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம். சும்மா ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு கூடாது. யாரையாவது காயப்படுத்துவோம், மனைவியை காயப்படுத்துவோம், புருஷனை காயப்படுத்துவோம், பிள்ளைகளிடத்தில் ஒரு நல்ல சாட்சி இல்லை, எதுவும் இல்லை. சகோதரர்களை கோழு குண்டாமட்டியெல்லாம் பேசிக்கிட்டு நாம் வந்து ஸ்தோத்திரம்னா நிறுத்து. என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே தானே பலிபீடத்தில் முன் காணிக்கை வைத்து விட்டு, அங்கே வை, ஸ்டாப். ஸ்தோத்திரம் சொல்ல நிறுத்து, அப்படிதான் இருக்கா ஆண்டவர் சொல்ல. சரி, நல்லா சாப்பிட்டா சொல்ல நிறுத்து, அங்கேயே வச்சிருப்பா. ஓ ஸ்தோத்திரம் வேண்டாம், அது தேவ சமூகத்துக்கு எட்டாது, அது எனக்கு பிரியம் அல்ல. ஓ ஸ்தோத்திரம் சுகந்த வாசனையா அல்ல, நீ சொல்கிற எதுவுமே எனக்கு வாசனையா இல்லை, ஏன்னா நீ மனுஷரோடு நல்ல அல்ல. அங்கே வைத்து விட்டு போய். முன்பு எப்படி எழுதியிருக்கு? முன்புனா என்ன? எல்லாரும் கொஞ்சம் தலையில தூக்கி அப்படி கொஞ்சம் சொல்லுங்க. முன்புனா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரமா ஒப்புரவாகுதலா? ஃபர்ஸ்ட் ஜெபமா மனுஷரோடு ஐக்கியமா? ஃபர்ஸ்ட் உபவாசமா தேவனோடு ஒப்புரவா? எது முக்கியம்னே தெரியாத மக்களானா? எது தேவன் முக்கியம்னு நினைக்கிறாருன்னே தெரியாத மக்களா? கண்ணை மூடிக்கிட்டு வந்து போய் நிற்கிறதா? அது என்னன்னே தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் செய்கிறது போல. நில், வை, போய், ஒப்புரவாகி. முன்பு போய் செய்ய வேண்டியதை முன்பு போய் ஒப்புரவாகி, பின்பு வந்து நான் இங்கே தான் நிற்பேன், நான் இங்கே தான் இருக்கிறேன் மகனே மகளே, போய் முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. நம்ம என்னதான் சொல்கிறோம்னு நினைக்கிறீங்க? என்னதான் செய்கிறோம்னு நினைக்கிறீங்க? முன்புன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் வேண்டாம், அதை பின்பாய் மாற்றிட்டு பீன்னு ஒரு வார்த்தையை போட்டு விடுறாங்க. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, சபை கூடு, எல்லாம் செய், அதுக்கு பிறகு சமயம் வாய்த்தா போய் செய்யின்னு சொல்றோம். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு அடுத்த வசனத்துல சொல்றான். எதிராளி யாரு? அந்த அவன் இருக்கிற ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல மனுஷனே முதல்ல நம்ம விடமாட்டான். முதல்ல மனுஷனே நம்மளை விடமாட்டான். அப்புறம் பிசாசு, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் போய் ஒப்பு கொடுப்பான், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், நீ சிறைச்சாலையில் விடுதலையாகாத கட்டில் போவ, நீ மன்னிக்கப்பட மாட்ட. இருக்கும்படிக்கு உன் எதிராளியோடு வழியிலே என்ன செஞ்சிரு? என்ன சண்டைக்காரன் காலில் விழுகிறதுக்கு எப்படியா? எப்படி சொல்லுவாங்க தெரில,
சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழலாமா? தெரில. இங்கேயே விழுந்துரு, இங்கேயே ஒப்புரவாயிரு, அதுக்கு பிறகு வந்து செலுத்தலாம். சும்மா மூடன் பலியிடுகிறது போல நம்ம மூடர்களாய் பலியிடக்கூடாது. எனக்கு தெரில, காலையிலேருந்து இப்போ வந்து உட்காந்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களுடைய ஒரு ஜெபமும் ஒன்றும் தேவன் பிரியப்படலைன்னு ஏதாவது தோணுதா? நாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்கலாம், எல்லாம் சந்தோஷம், பக்கரையாக வந்திருக்கலாம், சந்தோஷம், ஒன்றும் இல்லை. ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாங்க? பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து அப்பான்னு கூப்பிட வந்தேன் அப்படின்னு வச்சுக்கோம். நம்ம பாஷையில் அப்பான்னு கூப்பிட வந்தேன். அம்மா, மகளே, நிறுத்து, வெய், இதை வெய்மா, வெய்மா, மகனே வெய்ப்பா. போய் அண்ணன்ட்ட என்ன பேசுகிறேன்? நீ தங்கச்சி தானே, நீ தம்பி தானே, அண்ணன்ட்ட என்ன பேசுனேன்? நான் தானே பார்த்தேன். அண்ணன்ட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்ட? இப்போ வந்து காப்பி போட்டுட்டு எப்பா கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்க வர்ற? வைமா. இதை நான் சொல்லலைன்னா வேறு யார் தான் உனக்கு சொல்லுவா? வை, கேட்க வை. போய் அக்காட்ட போய் மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டுவாமா. இல்லைப்பா, நான் ஆசையாக வாங்கிட்டு வை, நான் திங்க மாட்டேன்னு சொல்லலையே, வச்சுட்டு போன்னு தானே சொல்கிறேன். வை, போய் அக்காட்ட போய் சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்டு வாயேன். அப்போ சாப்பிட்டேன்னா அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். வைப்பா, நீ கடைக்குட்டி புள்ள தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன்னை நேசிக்கிறது தான், ஐ லவ் யூ. இங்கே வை. அவத்தனை வயசுக்கு மூத்த நீங்கள், நான் சொல்கிறது அண்ணன் தம்பிக்காக சொல்கிறேன், வயசு மூப்பெல்லாம் ஒன்றும் பேசிக்கல. நான் போய் என்ன பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிட்ட, உன் அண்ணன் எவ்வளவுக்கு சஞ்சலப்படுத்தி விட்ட, உன் அண்ணன் எப்படி வருத்தமாக அவன் மேலே இருக்கான்னு தெரியாதா? அவன் என்னட்ட சொன்னான், எப்பா என்ன மாதிரி பேசுகிறான்பா, என்ன அப்படி பேசிட்டான்பா அப்படின்னு அவன் என்னிடத்துல வந்து சொன்னான். அனாவசியமாக யாரோடு நடந்தோன்னா அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்கிறேன். இதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்னு அவன் ஜெபம் பண்ணுவான். ஆனால் அறியாமல் செஞ்சான்னு ஜெபம் பண்ணிட்டான்ல அவன், அது அறியாமல் செஞ்சதா? அறிஞ்சு செஞ்சதா, அறியாமல் செஞ்சதா? அதை தேவன் வாங்காமல் விட மாட்டாங்க. தேவன் அதை வாங்காமல் விட மாட்டாங்கங்க. அப்படியெல்லாம் நம்ம விளையாடக்கூடாது. எப்பா நான் போப்பா, போய் அண்ணன்ட்ட பேசுகிறேன். அவன் என்கிட்ட சொன்னான், என்ன மாதிரி பேசுகிறான்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு தெரியுது, மூடனேன்னு சொன்னியாமே, காரணம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியாமே. அவன் ஜெபத்தை நான் கேட்டேன். அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு சொல்கிறேன், இங்கே வை, நான் சாப்பிட்றேன், போய் அண்ணனோட ஒப்புரவாயிட்டு வா. நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போனா நீ என்ன நேசிக்கலையா? என் மேலே உனக்கு அன்பு இல்லையாப்பா? என்ன பிடிக்கலையாப்பா? ஒன்றை பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேனே புரியலையாடா. போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து நீ என்ன செய், எனக்கு கொடு, நான் சாப்பிட்றேன், காணிக்கை செலுத்துன்னு தானே சொல்கிறேன். இங்கே இருக்கட்டும், போ, நீ வா, நீ வர்ற வரைக்கும் இங்கே நான் இருப்பேன், போக மாட்டேன். இதெல்லாம் நம்ம பெரட்ட பார்க்குறோம். நம்முடைய நிறைய சஞ்சலங்களும் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளும் திரும்ப திரும்ப போகிறதுக்கு நான் யோசிக்கிறேன், நாம் சரியாக இருக்கிறது இல்லை தேவனோடு. ஒரு மனுஷனை சுகமாக்குனாங்க ஆண்டவர். நம்ம எல்லாரும் சுகமானவர்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ சுகமான ஒருத்தன் எங்கே வந்தான்னு எழுதியிருக்கு வேதத்தில். எனக்கு எங்கே இருந்து தெரியல, உங்களுக்கு ஞாபகம் வருதா? சுகமான ஒருவன் எங்கே வந்தான்? தேவாலயத்திலே அவனை கண்டு. இப்போ சுகமானவர்கள் தானே நாம் எல்லாரும். அல்லையிலேயே சொல்லுங்கள், ஒரு கொஞ்சம் நல்லாவே சொல்லுங்களேன். எங்கே வந்திருக்கிறோம்? தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இடத்துல சுகமானோம்? சும்மா சாதாரணமாக அவன்கிட்ட சொன்னதே யோசிப்போம். தேவன் நம்மோடு என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மகனே, இனிமே உனக்கு அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு இனிமே பாவம் செய்யாதது. அப்படின்னா என்ன? இனிமே பாவம் செஞ்சால் என்ன நடக்கும்? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே திருப்புங்க. அதிக, இதை விட கேடு, ஏற்கனவே கேட்டிலிருந்து தான் உன்னை சுகமாக்குனேன். இனி உனக்கு இனி இது இல்லைன்னா உனக்கு என்ன வரப்போகுது? நீ பாவம் செஞ்சால் என்ன நடக்கும்? அதிக கேடு.
இன்னொரு ஓமானம் சொன்னாங்க. ஒரு பிசாசை ஒரு வீட்டில இருந்து துரத்தி விட்டாங்க. அப்படி எழுதியிருக்கா? பிசாசை துரத்தி விட்டாச்சு. அந்த வீடு எப்படி? பெருக்கி ஜோடி. நான் நீதிமான், நான் தான் நீதிமான். சபையில் யாரை வேணாலும் துப்பிக்கிட்டு எந்த இங்கே அப்பம் பக்கம் வர்றோம், இங்கே சபை கூடு வர்றோம், என்ன வேணாலும் நமக்கு ஒரு சென்ஸே கிடையாது. சிலருக்கு ஆவியை பெறாதனால, நான் உங்களை ஒன்றும் தப்பு சொல்லலை, பரிசுத்த ஆவியை பெறாதனால இதை 360 தடவை படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நோ நோ, இது புரியாது. ஏன்னா இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. உங்களை குற்றம் சொல்லலை. உனக்கு புரிஞ்சிருக்கானா? எனக்கும் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். பைபிளை கையில் எடுத்தோடனே என்னை ஆவியினால் நிரப்பி இதை புரிய வைங்க பண்ண தான் சொல்கிறேன். இல்லைனா புரியாது. நான் படித்தேன்னு திருப்தி இருக்கும். நான் படித்ததா பிறரை நியாயம் திருத்திட்டு நான் அலைவேன். எனக்கு ஒன்றும் புரியாது. வாழ்க்கைன்னு வரும்போது ஒன்றும் புரியாது. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பணும் ஆண்டவரே. அப்படியே பெருக்கி அந்த வீடு ஜோடிக்கப்படுது. நல்லா எல்லா பிசாசு போனோன்னு என்னாச்சு? எல்லாம் ஒற்றை கட்டெல்லாம் அடித்து பெருக்கி ஜோடிச்சு, நன்றி, ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங், தாழ்மை, அன்பு, இரக்கமெல்லாம் அந்த வீட்டில். அப்படி ஒரு சேர், இப்படி ஒரு சோபா, இப்படி ஒரு பூங்கொத்து, இப்படி ஒன்று அப்படி ஒன்றெல்லாம் வச்சு அழகாக ஆக்கலை. நான் நீதிமான்னு மட்டும்தான் இருக்கு. அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நான் நீதிமான். இந்த பிசாசு அங்கே போயிட்டு அங்கே போய் அதுக்கு உட்கார இடம் இல்லை. அது உட்கார கவனிங்க, அதுக்கு அங்கே உட்கார இடம் இல்லை. அது என்ன நினச்சது? இந்த வீடை வந்து பார்த்துட்டு போச்சு ஜன்னல் வழியா. சூப்பராக இருக்கு. நம்ம இருக்கும்போது கோலாகலமாக கேடாய் கிடந்தது. எல்லாம் சண்டையும் வம்பும் சந்தேகமும் பயமும் கடனும் வியாதியும் சஞ்சலமும் புருஷ மனைவின் நிம்மதியும் இல்லாம எத்தனையோ சஞ்சலத்து கடந்து இந்த வீடு கிடந்தது. தேவன் வந்து அதை எல்லாம் பிசாசை விரட்டி சுத்தமாக்கி, இப்போ சுத்தமாக்கி எந்த நன்றியும் இல்லை இருக்கு, எதுவும் இல்லை. இப்போ நான் தான் நீதிமான். அப்படியே வந்து ஜன்னல் வழியாக பார்க்குது. என்ன சூப்பராக இருக்கு. பாவி நம்ம இருந்த போதெல்லாம் இப்படி இல்லையே. அந்த டேபிளில் தண்ணி வேற வச்சுருக்கான், 2 பாட்டிலில் பூஞ்சட்டு வச்சுருக்கான், டீப்பா போட்டிருக்கான். அப்படின்னு பார்க்கல, சும்மா கட்டாந்தர மாதிரி கிடக்கு. வாயில் வந்த குறை, வாயில் வந்த முறுமுறுப்பு, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் உலகத்தை பற்றிய யோசனை, எல்லாத்தையும் பெருக்கி ஜோடிச்சு அப்படியே சும்மா கிடக்கு, வெறுமையாக கிடக்கு. ஆஹா, விட்டுட்டு போன இடமே சூப்பராக இருக்கடான்னு போய் 7 கூட்டுட்டு வந்தது. தன்னிலும், அதை அர்த்தமாய் சொன்னாங்க ஆண்டவர். தன்னை போல் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. தன்னிலும் பொல்லாத 7 பிசாசு வரும். நாம மட்டும் நம்ம ஜோடிக்கப்பட்டு நம்ம மன்னிக்கப்பட்டது, நம்ம இருதயத்தில் நன்மைகளும் தாழ்மையும் ஆண்டவருக்கென்று நன்றியும் கண்ணீரும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாம போனா, எனக்கு தெரியல. உட்காந்து யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் உட்காந்து யோசித்துப்போம். பணக்காசு சம்பாதிக்கிறதுல ஆசீர்வாதம், பரிசுத்தமாக இருக்கிறதா ஆசீர்வாதம். பணங்காசு வந்ததுனால நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம்னா ஆயிராது. ஆக அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா நினச்சிட்டு கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா இன்னும் பொல்லாது வந்து எப்படி இருக்கும்? 1 இருக்கும்போதே எப்படி இருந்துச்சு, 7 வந்தால் எப்படி இருக்கும் என்னால்? அதைத்தான் அந்த உண்மையிலும் சொன்னாங்க ஆண்டவர். ஏற்கனவே கேடு, உன்னை நான் பார்த்து கிருபையினால் உனக்கு சுகமாகினேன். இப்போ தேவாலயத்தில் பார்க்குறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேங்க்யூ. வா வாப்பா மகனே, வா மகளே, கேட்டில் தானே இருந்த, உன்னை ரட்சித்தேன். இனி உன் வாழ்க்கையில் அதிகமான கேடு வரக்கூடாதுன்னு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? பாவம் செய்ய. தேவனுக்கு விரோதமாயும் மனுஷனுக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது. எனக்கு தெரியல எப்படி சொல்றது. கடந்து போகிறவர்களுக்கு விஷயம் புரியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் இப்படி போகுது? ஏன் சமாதானம் இல்லாமல் போகுது? சலன்னு இருக்கிறேன்.
இம்மால பிள்ளையை இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன், நான் உங்களை குறை சொல்ல, உண்மை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய ஆன பிறகு அது எப்படியோ இருக்கு, கிருபையெல்லாம் இழந்து நிற்கிறேன். இலை உதிர்ந்த மரமாக இருக்கிறேன் நான், இலை உதிர்ந்த மரம் போல இருக்கிறேன். கடன் மேல கடன், இலை உதிர்ந்த மரமா இன்னைக்கு நான் நிற்கிறேன். ஆண்டவரே, வாயில இன்னும் நல்ல பேச்சே பேசலை, இலை உதிர்ந்த மரமா இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை குறித்த கவலை, இலை உதிர்ந்த மரமா இருக்கிறேன். படிப்பு கவலை, பணக்கவலை, சம்பாத்திய கவலை, புருஷ மனைவி சமாதானம். ஒரு நாள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் ஒரு சிலர் ஒரு நாள் சமாதானமாக இருந்திருக்கீங்களா? இலையுதிர்ந்த மரம் போல இருக்கிறேன். புயல் வீசுது, உஷ்ணம் வருகுது, இலையெல்லாம் உதிர்ந்து போய் நிற்கிறேன். இங்கே வந்து என்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன். தேவனே மேலே கிருபையாய், என் மேலே தயவாய், அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டெப்புனா நாம் தான் முடிவு பண்ணணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் ஒரு பாடல் பாடுவோம் எல்லாரும். பத்தாம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர்களை பரிசுத்த ஆவியானவரும் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலரோடு அல்லது எல்லாரோடும் கூட நம்மளை புத்திமான்கள் என்று எண்ணிதான் ஒரு சில விஷயங்களை புரிந்தவர்கள், நம்முடைய பாவங்களை அறிந்தவர்கள், நாம் மன்னிக்கப்பட்டதை அறிந்தவர்கள், எங்கே இருந்து தூக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்தவர்கள், தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட அறிந்த புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறார். இதையெல்லாம் அறியாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானிச்சு பாருங்க. புத்திமான்கள் தான் நிதானிப்பாங்க எப்பவுமே. ஒரு நிதானத்துக்கு வராதவர்கள் உண்மையாகவே மதிக்கட்டவர்கள், சந்தேகமே இல்லை. ஒரு நிதானிச்சும் தன் வாழ்க்கையில் நடக்கிற மனுஷரோடு நாம் இருக்கிற நம்முடைய உறவுகள், தேவனை என்னமெல்லாமோ சொல்லி கூப்பிடுறோமே, மனுஷனோட இப்படி நடக்கிறோமே, துதிக்கிறோமே, சபிக்கிறோமே அப்படின்னு ஒரு நிதானிப்பும் இல்லாதவர்கள் உண்மையாகவே மதிகேடர். அவங்க தங்களே நிதானித்து பார்க்கல. பவுல் பேசுகிறார், நீங்கள் நான் உங்களை புத்திமான் எண்ணி நான் பேசுகிறேன், நான் சொல்கிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோமே அப்பம் விட்டு. அப்பம் விற்கிறதுல பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குங்க, விளையாடக்கூடாது. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, இது அப்படியே வச்சுங்க. ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆதி திருச்சபை அப்பம் பட்ட போது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அப்பம் விற்கிறதுனால நமக்கு உண்டாக போகிற ஆசீர்வாதங்கள் பெருத்தது. விசுவாசிகள் எல்லாரும் 44 2ஆம் அதிகாரம் 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். உண்மையாகவே அப்பம் வைக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு மனம் உருவாகணும். அவங்க தான் அப்பம் வைக்கணும். தேவனோடு ஒரு நல்ல மனம் இருக்கா? ஒரு மனம், 2 மனமும். அப்பம் விட்டால் நமக்கு கிடைக்கிறது ஒரு மனம். தேவாலயத்தில் அனுதினமும், இங்கே ஆலயம் அல்ல, தேவனை குறித்து அர்த்தம். தேவனை குறித்து அனுதினமும் கரசினுள்ள சிந்தை கொண்ட மக்களாய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, அப்பம் வைக்கிறதுனால வருகிறத பாருங்க. மகிழ்ச்சி, கபடமில்லாத இதயம். யார் அவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அடுத்த வசனம், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், கபடு இல்லாதவர்கள், மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள். அத்திமரம் துளிர் விடலாம், துளிர் இல்லாமல் போகலாம், ஆட்டு மந்தை பலன் இல்லாமல் போகலாம். யார் சொன்னார் பாட்டு? ஆபகுக் தீர்க்கதரிசி.
முதலற்று போகலாம், எதுவும் போகலாம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்படிப்பட்ட பாக்கியங்கள்லாம் நமக்கு உண்டு அப்பம் வைக்கிறதுனால். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. என்ன பிரதர் அப்படி எழுதியிருக்கு, இப்படி படிக்கிறது, அதான் அது அர்த்தம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரவுமாய் இருக்கிறோம் என்று நிதானிக்கிறீங்களா நீங்க? நம்மையே பெருசா யோசிக்க கூடாது. ஒன்றை வாதினாலோ வீண் பெருமையினாலோ செய்யக்கூடாது. அது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. இருதயத்தில் செம்மையா இல்லைன்னா தேவனை அதெல்லாம் தொடச்சிருவாங்க. துடைக்கணும், அதைத்தான் நானும் விரும்புகிறேன். இருதயத்தில் செம்மையா நாம மட்டும் இல்லைன்னா தேவன் தொடச்சிருவாங்கன்னு சொல்கிறேன் நான். அதை எப்படி துடைக்கணும்னு அவருக்கு தெரியும், நம்ம படிக்கலாம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு இருக்கிறபடினால் அநேகரான நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். சொல்லுங்க, அநேகரான நாம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு நம்ம ஒரே சரீரம்னு? அப்பம் வைக்கிற நாம் அநேகர் தானே. ஆனால் நம்மெல்லாம் யாரு? ஒன்று. தேவன் எங்கே வாசமாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க? 2 அல்லது 1. ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்து பார்த்தேன், ஒரு டெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 2 அல்லது 3 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படி தானே? அப்படி எழுதியிருக்கு. நம்ம பொதுவாக எப்படி சொல்கிறோம்? 2 அல்லது 3 பேர் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார்னு பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? ஒன்றா இருந்தா ஒரு ஆள்கிட்ட நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. 3 பேர் 4 பேர்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருடைய பார்வை அவங்க 3-4 பேர் ஒன்றா இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆளாக மாறினா புருஷ மனைவி ஒரே சரீரம். அதுக்கு தான் கல்யாணம். அவர்கள் இருவராய் இல்லை, அந்த வீட்டில் தான் ஆண்டவர் இருக்க விரும்புகிறாங்க. திக்காளிக்கு ஒன்றுட்டு இல்லை, இருவராயிராமல் அவர்கள் ஒரே சரீரம் ஒருவராய் இருக்கிறார்கள் எழுதியிருக்கு. நாம் எத்தனை பேராக இருந்தாலும் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே மனமாக இருக்கிறோம். ஒரு மனம் நமக்கு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், அவ்வளோ அவ்வளோதான். அதான் ஒரு மனம், அந்த ஒரே மனம் தான். என்ன மனம்? ஆண்டவருடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படணுங்கிறது தான் மனம், ஒரே மனம். அதுக்கு மிஞ்சின மனமே இல்லை. ஜெபிக்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? உம்முடைய நாமம் மகிமைப்படுவது. அதுதான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுடைய எல்லா கிறிஸ்தவனும் அநேகராக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சிந்தனை என்னது? உங்கள் நாமம் மகிமைப்படும். அப்படி நம்ம சிந்திக்கிறோமா? அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம், நம்ம அப்படி யோசிக்கிறோமா? இந்த அப்பம் வைக்கிறதுனால இப்படி இந்த வார்த்தையை நம்ம அப்படி யோசித்தா சகல புது உடன்படிக்கையின் எல்லா ஆசீர்வாதமும் இதில் இருக்குது. அப்பம் வைக்கிறதுல நமக்கு புது உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதமும் இருக்குது. அதனால தான் அப்பம் வைக்கிறோம். வந்தார், சபையை ஸ்தாபித்தார், போனார், வரப்போகிறார், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். வந்தார், என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்லி கூட்டி சேர்த்து சீசரை சேர்த்துட்டு அவர் போனார். போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அவர்களை தேவன் எல்லாவரையும் மெல்ட்டாக்கி உருக்கி ஒன்னாக்குனாங்க சபையில். பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்கினி என்ன செய்து 4-5 இரும்பு துண்டை தூக்கி அப்படியே ஒன்றா எல்லாம் உருகி ஒன்றா மெல்ட் ஆகுது. ஒரே சிந்தை. அதான் சபை. திக்காளிக்கு ஒன்றும் இல்லை. நான் நீதிமான் 10 நீதிமான் இல்லைங்க. ஒரே ஒருவர் தான் நீதிமான், கிறிஸ்து. எல்லாரும் தங்களுடைய நீதியெல்லாம் ஒன்று இல்லைன்ட்டு நிற்கிற ஆட்கள். இங்கே நான் நீதிமான் நீ நீதிமான் இருக்கிறதெல்லாம் இங்கே அதுக்கு சபை. அதே சபை. ஒரே ஒரு கிறிஸ்தவர் தான், அவர் தான் கிறிஸ்து.
எத்தனையோ இந்தியாவில் எத்தனையோ பேர் ஒரு கிறிஸ்தவர் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர் கிறிஸ்து தான் கிறிஸ்தவராக இருந்திருக்கார், வேற எவரும் இல்லை. நம்ம ஒன்றும் பீத்திக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. அப்படி ஆகிறோமா? அல்லது கோளும் குறையும் புறங்கூறுதலும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஏதாவது நீங்கள் மெல்ட் ஆகலை. கடைசியாக இரும்பு எடுத்தால் சில சும்மா இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஒரு இது சொல்லுவாங்க, கோதுமையை அரைக்க கொண்டுக்கிட்டு போனாங்களாம் மில்லுக்கு. அப்போ கோதுமையை எல்லாத்தில் கொட்டியாச்சு, அல்லரில் கொட்டியாச்சு, அரைச்சி ஒரு கோதுமை அதிலிருந்து தப்பிச்சு பையில் வந்து விழுந்து, ஆஹா அரைப்படலடா நான் எப்படியே தப்பிச்சிட்டேன்னு வந்து பையில் விழுந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போனான். சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு மாவு மேலே விளையாடுது. நான் அரைப்படலை, நொறுக்கப்படலை, நான் உடைக்கப்படலை, வெரி ஹாப்பின்ட்டு அங்கே போய்ட்டு அங்கே போச்சு. இந்த அம்மா அளந்து மாவை எடுத்து சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சாங்க. அப்பமும் ஒன்றும் படலை கையில். இது அவசரத்தில் சுட்ட சப்பாத்தி போல் கடாமுடான்னு பிசைஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அது அப்பமும் அதில் அந்த ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு அடுப்புக்கு போயிட்டு ஒன்றும் வேவாதரா நம்மட்டேன்னு அப்படி சந்தோஷமாக இருந்துட்டு சப்பாத்தியை சுட்டுக்கு வந்து புருஷன்ட்ட வச்சாங்க. அப்படி அவர் பிச்சு அப்படி குழம்புல துட்டி இப்படி வச்சாரு பாருங்க, ஒன்று துப்பி விட்டுட்டாரு. இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. தேவன் நடத்துகிற வழிகளில் உடஞ்சி ஒழுங்கு ஆயிடணும். இன்னைக்கு இல்லைனாலும் அந்த கேட்டில் தப்பிக்க முடியாது. இங்கே எல்லோர்ட்டையும் நீங்கள் நல்ல பேர் வாங்கிடலாம், நீதிமான்னு நீங்கள் உங்களை காண்பிச்சிருக்க கூட செய்யலாம். அங்கே ஒரு கேட் இருக்குல்ல, மெயின் கேட்டு, அதில் நிற்கிறவர் யார்? அந்த கேட்டில் போகணும்ல. இங்கே நம்ம எல்லாரையும் கூட உருட்டி பரட்டிடலாம். கண்ணில் காணாது, காதில் கேட்காது, எல்லாம் பார்த்தா மாதிரி கேட்ட மாதிரி அப்படியே பூதத்தை உருவத்தை உண்டு பண்ணி விட்டுறலாம். அங்கே ஒரு கேட் இருக்குல்ல, அதுக்கு நான் தப்பிக்கணும். ஆண்டு வருவேன் என்னை இங்கேயே உடைங்க உருவாகும். சக்கல ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. அப்பம் பக்கம் இருந்தால் என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பாருங்க. 11ஆம் அதிகாரம். எவ்வளோ ஒரு மனம், மகிழ்ச்சி, பரிசுத்தம், பரிசுத்தமாகுதல், பாவ மன்னிப்பு. மற்ற 26ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாங்க? புது உடன்படிக்கைன்னு அவர் சொல்லும்போது அப்பத்தை எடுத்து கொடுத்துட்டு ரசத்தை எடுத்து என்ன சொல்கிறாங்க? இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை அதையும் சொல்லிடுறேன். புது உடன்படிக்கை நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் தரும்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த புது உடன்படிக்கைக்கு அந்த இரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிற நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாக போகுதுன்னு பாருங்க. எப்படி எழுதியிருக்கு? புது உடன்படிக்கை நம்மளை கொல்லாது, நம்மளை உயிர்ப்பிக்கும். எழுதியிருக்கா 6ஆம் வசனத்தில். இந்த புது உடன்படிக்கையின் உள்ளே நாம் வந்திருந்தால் எழுத்து கொல்லுகிறது, இது நம்மை கொல்லாது, நம்மை உயிர்ப்பிக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டாலும் ஏசு போதுமே, ஏசு போதுமே. உயிர்ப்பிக்கும். ஆவி உயிர்ப்பிக்கப்படும், பரிசுத்தத்தை நாடும், அவருடைய பாடுகளுக்கு பங்காளியான சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் எழுதியிருக்க ஆண்டவரே, அதில் கலிகூர்ந்து சந்தோஷம், பொய்யாய் சொன்னால் சந்தோஷம் ஆண்டவரேன்னு இருக்கும். அது மனம் உடைஞ்சு போகாது. அது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. அது பலகையில் எழுதினதல்ல அந்த வாழ்வு. புது உடன்படிக்கைக்கு வந்தவர்களுக்கு இந்த பேப்பரில் எழுதினது அல்ல. இதயத்தில் எழுதுனதுன்னு எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? 3ஆம் வசனம். அது மையினால் அல்ல. புது உடன்படிக்கையில் வந்த ஆசீர்வாதம் என்ன? ஒரு மேலோட்டமான வாழ்வு இல்லை, எழுத்து இல்லை, சட்டம் இல்லை. எனக்கு மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே, கல்லில் இல்லை, சதையாகி இதயத்தில் எழுதப்பட்ட வாழ்க்கை. என்ன ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு. அப்பம்புக்க வந்திருக்கிற புது உடன்படிக்கையின் ஒரு பிள்ளையினுடைய வாழ்வு, சதையில் எழுதப்பட்டவன், பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வாழ்வு. என்ன ஆசீர்வாதம்! புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்.
ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படியெல்லாம் வாழணுமேனு? எதோ வந்த எப்போ அப்பம் பப்பேன்னு சொல்லு, சாப்பாடு எப்போன்னு சொல்லு, அப்படியா? ஒரு சீரியஸாக நான் திரும்பவும் சொல்கிறேன், நடந்த கேடு போதும், நடந்த அசம்பாவிதங்கள் போதும், நடந்த நம்ம வாழ்க்கையில் நடந்த தொந்தரவுகள் போதும், நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நம்ம அனுபவித்த பாடுகள் போதும், நாம் பட்ட நஷ்டங்கள் போதும். இப்போ கர்த்தரிடத்தில் சமாதானமாக இருக்க திரும்பிடும் போதும். ஏனோ தானே வாழ்ந்ததுனால என்ன ஆசீர்வாதம் தான் பெற்றோம்? சமாதானம். என்ன வேணாலும் இன்னும் நடக்கட்டும், இன்னும் சிலுவையில் அறையட்டும், துப்பட்டும், இன்னும் கன்னத்தில் அறையட்டும், நடக்கும். ஆனாலும் இருதயத்தில் ஒரு சமாதானம், அது இருதயத்தில் எழுதப்படணும்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நாம் வந்திருக்கோம். இந்த ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். தேவன் நம்மை நேசிக்கிறார். அப்பம் பக்கம் வந்தவங்களெல்லாம் தேவன் நேசிக்கிறாரா? நேசித்து வந்திருக்கோமா? ஆமென். அப்படின்னா அவருடைய நேசத்தை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. 11ஆம் அதிகாரம் அபாத்திரமாய் 29 வசனம். அபாத்திரமாய் அப்பத்தை எடுத்து போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை திருப்பு வரும்படி சாப்பிட்றான். எடுத்து என்னதான எடுத்து சாப்பிடும். இந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறது எது? நித்திய நியாய தீர்ப்பு இல்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இது சும்மா தற்காலிகமானது தான். அது எப்படி அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க பாரு. எதனால் ஏனோதானோன்னு அப்பம் விட்டு ஏனோதானோன்னு சபை கூடி விளையாண்டு உட்கார்ந்து தம்மாஸ் பண்ணி சிரித்து குறைவேசி ஒன்றும் தான் நடக்கலையே அப்படின்னு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. தேவன் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எதை நிமித்தம் ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் போஜனம் பண்ணுகிறது நிமித்தம்னு அர்த்தம். அப்படித்தான் அந்த நிமித்தம்னா, அதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர். தேவனே அப்படிப்பட்ட மனுஷரை நேசித்து சில பலவீனங்களை அனுப்பி விடுகிறார். ஏன்? அவங்க நல்லாகணுங்கிறதுக்காக. நல்லாகணும், அவர் நேசிக்கிறாரா இல்லையா? சிலர் பலவீனராக தேவனே அதை என்ன செய்கிறாங்க, எப்படி சொல்லலாம்னா, அவங்கள ஆயத்தப்படுத்துகிறார், அவளை உருவாக்குகிறார், அவளை திடப்படுத்துகிறார், தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். அதுக்கு சில பலவீனங்களை அவர் அனுப்பி விடுகிறார். நாம் புரிஞ்சு கொண்டு நாம் மனம் திரும்பணும். சரி, அதைத்தான் விட்டுட்டோம், அதுக்கும் நம்ம செவி கொடுக்கலை அப்படின்னா அடுத்து என்னென்னா, அடுத்து என்ன எழுதியிருக்கு? வியாதி. தேவனே காரியங்களை நம்மளை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக, நம்மளை சீர்படுத்தணுங்கிறதுக்காக சில வியாதிகளை அனுமதிக்கிறார். அடுத்து சிலர் தேவன் சாவுக்கு கூட ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவரோட ஒரு உயிரோடு எழுந்திருக்கணும்ல. இதெல்லாம் இங்கே பூமியில் டெம்பரவரி தான். சிலரை சாவுக்கு கூட ஒப்பு கொடுத்துட்றாங்க. மரித்திருக்கிறாள்னு எழுதியிருக்கா? என்ன அர்த்தம்? எப்படி எழுதியிருக்கு? நரகத்துக்காக மரிச்சிட்டான்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பம் பக்கம் வந்தவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு தான் மரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, அவரோட உயிர்த்தெழணுங்கிறதுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவர் வருவார். இனி பாவம் செய்ய மாட்டாங்கல்ல. மரிச்சிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? தொடர்ந்து முள்ளில் உதச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. மரித்து உயிரோடையாவது எழுந்திருப்பாங்கன்னு மரணத்துக்கு சிலரை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அடுத்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நம்மை நாமே இப்போ நிதானிக்கலாமா? கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நீங்கள் அடுத்த வசனத்தை சேர்த்து வாசித்தீங்கன்னா, தேவன் நம்மளையே சிக்ஷிக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு. உலகத்தாரோடு கூட நாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு, நரகாக்கினையை நாம் அடையாதபடிக்கு எப்படி எழுதியிருக்கு? கர்த்தராலே எப்படி எழுதியிருக்கு? சிக்ஷை. இதெல்லாம் வியாதி, பலவீனம், மரணம் கூட சிக்ஷை தான். அப்பம் பக்கம் நாம் நிதானிக்கணும். தேவனே, என் வாழ்க்கையில் நீங்கள் இடைபடுறீங்க, நான் ஏன் இந்த பலவீனம் அடைகிறேன்? கர்த்தருடைய சரீரம் சபைனா என்னன்னு தெரியலையா? அநேகரை நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு எனக்கு நினைப்பே வரமாட்டேங்குதா? நான் ஏனோ தானோன்னு சபையோடு விளையாடுறேன்னா என் ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும்.
என் மேலே தயவு வரும். ஏன் வியாதிப்பட்டுறேன்? எனக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே இந்த வியாதி மூலமாக? கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நான் நிதானிச்சு அறியாமல் இருக்கிறேன்னா, ஏனோ தானோன்னு போஜனம் பண்ணுறேன்னா, மரணமும் அப்படிதான். அவர் நித்திய ஆக்கிரிக்க நம்ம உலகத்தாரோடு கூட நாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே நாம் என்ன செய்கிறோம்? சிட்சிக்கப்படுகிறோம். இதெல்லாம் நம்மளை திருத்தும்படிக்கு, நம்மளை சரி செய்யும்படிக்கு தேவன் பயன்படுத்துகிறார். நம்ம சரியாகணுமா வேண்டாம்? நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.